ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. சீயோன் என்பது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கும் பல்வேறு புகழ்பெற்ற இடங்களுள் எல்லாம் தனிச்சிறப்பு வாய்ந்ததும் பரலோக தேவன் தன்னுடைய வாசஸ்தலம், தான் வாசமாய் இருக்கிற நகரம் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்த ஒரு பகுதி இந்த சீயோன். இந்த சீயோன் எனும் மலை ஒரு பகுதி எருசலேம் என்கிற வேதம் குறிப்பிடும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் காணப்படுகிறது. இந்த சீயோன் என்ற பகுதி பின்னாளில் மற்ற எல்லா இடங்களை பார்க்கிலும் மிக விசேஷித்தமானதாய் மாறி போனது. சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என எழுதப்பட்ட வார்த்தைப்படியே மற்ற எல்லா இஸ்ரேலிய நகரங்களை பார்க்கிலும் பகுதிகளை பார்க்கிலும் மிகச் சிறிய ஒரு பகுதியான இந்த சீயோன் பிற்காலத்தில் மற்ற எல்லா இஸ்ரேலிய நகரங்களை பார்க்கிலும் பகுதிகளை பார்க்கிலும் மிக விசேஷித்தமானதாக தேவனால் மிகவும் மகிமைப்படுத்தப்பட்ட நகரமாக மாறி போனது. ஆனால் துவக்க காலத்தில் தாவீது ராஜா எருசலேம் நகரத்திற்குள் நுழையும் வரைக்கும் இந்த சீயோனுக்கோ அல்லது எருசலேமிற்கோ எந்த விதமான பெரிய மகிமை என்ற ஒன்றும் காணப்படவில்லை. இஸ்ரேல் மக்கள் யோசுவாவின் காலத்திலே தேசத்தை சுதந்திரிப்பதற்காக கானானுக்குள் பிரவேசித்து யோசுவாவின் காலத்திற்கு பிறகு 450 வருஷங்கள் நியாயாதிபதிகளுடைய காலம் காணப்பட்டது. அந்த நியாயாதிபதிகளுடைய காலத்தில் ஏகூத் மற்றும் சிம்சோன், தெபோரா மற்றும் கிதியோன் உட்பட ஏராளமான நியாயாதிபதிகள் இஸ்ரேலை நியாயம் விசாரித்தார்கள். அந்த காலத்தில் கூட எருசலேம் என்பதோ சீயோன் என்பதோ புகழ் பெற்று விளங்கவில்லை. மாறாக சீலோ அல்லது ஷிலோ என சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் தான் கர்த்தர் வனாந்தரத்தில் ஏற்படுத்தின உடன்படிக்கை பெட்டி மற்றும் ஆசரிப்பு கூடாரம் ஆகியவை காணப்பட்டன. மற்றும் மக்கள் கூடி வருகிற இடமாகும். இஸ்ரேலர் ஒரு காரியத்தை குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்றாலும், தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் ஷீலோவிலே கூடி வருகிற பழக்கத்தை தான் வழக்கமாக வைத்திருந்தார்கள். எருசலேமில் கூடுகிற பழக்கம் என்பது கிடையாது. அப்பொழுது எருசலேம் என்பது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் எந்த விதமான புகழ்ச்சியையும் பெற்றிருக்கவில்லை. சீயோன் என்பதோ எந்த விதமான ஒரு அடையாளத்தையும் கொண்டிருக்கவில்லை. சீயோன் என்பது ஒரு மலைப்பகுதி, எர்மோன் என்கிற ஒரு மலை அந்த இடத்தில் காணப்பட்டது, அவ்வளவுதான். மற்றபடி எருசலேமிலே எபூசியர் என சொல்லப்படுகிற கானானிய தேசத்தினுடைய 7 ஜாதிகளும் ஒரு ஜாதியாகிய எபூசியர் தான் வாழ்ந்து வந்தார்கள். எமோரியர், கானானியர், எபூசியர், ஏவியர், பெர்ஷியர் என 7 ஜாதிகள் கானான் தேசத்தில் வாழ்ந்து வந்தார்கள். ஆபிரகாம் காலம் துவங்கி அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த 7 ஜாதிகளையும் சங்கரித்துதான் இஸ்ரேல் மக்கள் யோசுவாவின் தலைமையிலே இந்த கானான் என்கிற தேசமாக இஸ்ரேலில் குடியேறினார்கள். அங்கே கட்டப்படாத கட்டிடங்களிலும் மற்றும் அவர்கள் நாட்டாத தோட்டங்களையும் அனுபவித்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் கர்த்தர் எருசலேமையும் சீயோனையும் பிற்காலத்திற்கென்று தனியாக வேர்பிரித்து மறைத்து பாதுகாத்து வந்திருந்தார். எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் இந்த சீயோனை குறித்து முன்னால் அறிவிக்கப்படவில்லை. ஏன் எருசலேமை குறித்து கூட எந்த விதமான தீர்க்க தரிசனமும் முன்னறிவிக்கப்படவில்லை. எருசலேமில் தான் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயம் வரப்போகிறது என்றோ, கர்த்தர் எருசலேமை தமக்கான பரிசுத்த நகரமாக தெரிந்து கொண்டார் என்றோ, அல்லது சீயோனில் இருந்து தான் வாசமாய் இருந்து அந்த பூரண வடிவுள்ள சீயோனை மகிமைப்படுத்த போகிறார் என்றோ, அங்கிருந்து சீயோனில் இருந்து அவர் இஸ்ரேலை ஆசீர்வதிக்க போகிறார் என்றோ எந்த விதமான தீர்க்க தரிசனமும் ஏன் ஆபிரகாமுக்கு கூட
கூட அது அறிவிக்கப்பட்டதாக வேதத்தில் பதிவில்லை. ஒருவேளை கர்த்தர் பேசி இருக்கலாம், ஆனால் பேசி இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்தில் அது எழுதப்படவில்லை. மாறாக ஆபிரகாம் காலம் தொடங்கி ஈசாக்கு, யாக்கோபு உட்பட எல்லா காலத்திலும் கர்த்தர் சில நகரங்களை புகழ்பெற வைத்தார். ஆபிரகாமின் காலத்திலே அவர் தான் முதல் பெயர்செபா வரைக்கும் இஸ்ரேல் ஆகிய கானான் தேசம் முழுவதும் சுற்றி திரிந்தார். அவருடைய கால்கள் அந்த தேசம் முழுவதும் நடந்து திரிந்தன. ஏன் என்றால் கர்த்தர் சொன்னார், கால் மிதிக்கிற இந்த தேசத்தில் எங்கெல்லாம் சுற்றி திரிகிறாயோ அவை எல்லாவற்றையும் உனக்கு வருகிற பின்வரும் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்களித்தபடினால் ஆபிரகாம் ஒரே இடத்தில் குடியிருக்காமல் பெத்தேல் உட்பட பல்வேறு இடங்களுக்கு தன் கூடாரத்தை பெயர்த்து எடுத்துக்கொண்டு போய் மாறி மாறி குடியிருந்தார். பிற்பாடு எல்லா இடங்களையும் ஒரு சுற்றி திரிந்த பிறகு பெயர்செபா என்கிற இடத்தில் தனக்கென தனியாக ஒரு நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் இருக்கிற குகை, அதை தொடர்ந்து இருக்கிற ஒரு தோப்பு, அந்த தோப்பிலே கர்த்தரை தொழுகிற ஒரு ஆலயத்தை போன்ற ஒரு அமைப்பை அவர் உருவாக்கி கொண்டு அந்த தோப்பில் இருந்து கர்த்தரை அவர் தொழுது கொண்டு வந்தார். அந்த தோட்டம் ஆபிரகாமுக்கு ஒரு தொழுகையின் தோட்டமாக இருந்தது. அங்கும் இங்கும் சுற்றி திரிந்த ஆபிரகாம் கடைசியாக குடியேறி நிலையாக இருந்த இடம் என்றால் அது பெயர்செபா. அவருடைய காலத்திற்கு பிறகு ஈசாக்கும் கூட தன் கடைசி காலம் வரைக்கும் தங்கி வாசமா இருந்த இடமும் பெயர்செபா தான். பிறகு யாக்கோபு பதான்தராம் என்கிற சீரியாவின் தேசத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு, தன்னுடைய மனைவிகளோடு பிள்ளைகளோடு திரும்பி வந்த பிறகு கடைசியாக அவர் குடியேறிய இடமும் இந்த பெயர்செபா தான். ஏனென்றால் பெயர்செபா என்பது துவக்க காலத்திலேயே தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டது. முதலாக தேவனால் கானான் தேசத்துக்குள்ள அனுப்பப்பட்ட கல்தேயனாகிய ஆபிரகாம் கர்த்தரை அந்த தேசத்தில் நிலையாக தொழுது கொண்ட இடம் என்றால் அது பெயர்செபா தான். பெயர்செபாவுக்கு அப்படி ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்தார். அதனுடைய பேர் சேபா, பிற்பாடு அது பெத்ஷெபா. எபிரேய மொழி சொல்லில் பெத்ஷெபா, தமிழில் பெயர்செபா என்று குறிப்பிடுகிறோம். அதற்கு பெயர் காரணம் ஏன் வந்தது என்றால் ஆபிரகாம் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு அந்த இடத்திற்கு பெயர்செபா என்று பெயரிட்டார். பிற்பாடு ஈசாக்கின் காலத்திலோ பெலிஸ்தியர்களோடு அவருக்கு முரண்பாடு உண்டாகி அந்த அகிமெலேக் என்கிற பெலிஸ்தியருடைய அதிபதியும் அவருடைய சேனாபதியும் கூட ஈசாக்கை தேடி வந்து சமாதான உடன்படிக்கை செய்து கொண்ட இடத்தின் பேரும் பெத்ஷெபா என்கிற பெயர்செபா. அவர் பஞ்ச காலத்தில் பெலிஸ்தியாவிலே குடியிருந்த போது அங்கே கர்த்தர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார், விதை விதைத்த போது. பிற்பாடு பஞ்சம் எல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு ஈசாக்கு அதே தேசத்திலேயே தொடர்ந்து குடியிருந்த பொழுது கர்த்தர் அவரை நெருக்கி பெத்ஷெபா என்கிற பெயர்செபாவை நோக்கி நகர்த்தினார். ஏன் என்றால் அவர் தன்னுடைய தகப்பன் வாழ்ந்து வந்த அந்த பெத்ஷெபாவில் தான் வாழ வேண்டும், மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனால் இவர் குடியேறின அந்த கேரார் என்கிற பெலிஸ்தியாவினுடைய பகுதியிலேயே வாழ்ந்து வர தொடங்கிவிட்டார். அது தேவ திட்டம் அல்ல. ஏனென்றால் பெலிஸ்தியா என்பது கப்தோர் என்கிற குடிகளாகிய பெலிஸ்தியருக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி. எதிரிகளாக இருந்தாலோ கர்த்தர் அவர்களுக்கு என ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டால் அது அந்த இடத்திற்கு தான் சொந்தம். இந்த ஒரு ஜெனுனிட்டி, நேர்மை, கண்ணியம் கர்த்தரிடத்தில் துவக்கம் முதலாக காணப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தன் ஜனத்திற்கு என்று அவர் எதை கொடுத்தாரோ, எதை முன்குறித்தாரோ அதில்தான் அவர்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய இடங்களை தேவ பிள்ளைகள் என்பதனால் சுதந்திரித்துக் கொள்ளவோ அவற்றை கைப்பற்றிக் கொள்ளவோ அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்து கானான் தேசத்துக்குள்ளே நுழைவதற்கான பயணத்தின் போது மோவாப், அம்மோன் என்கிற அந்த லோத்துவினுடைய புத்திரர்களாகிய இனத்தில் அந்த இனத்தாருக்கு கொடுக்கப்பட்ட தேசங்களுக்குள் கடந்து போகக்கூடாது என்று கர்த்தர் தடுத்தார். ஏன்? அதை நான் லோத்தின் புத்திரருக்கு கொடுத்திருக்கிறேன், அதிலே ஒரு காணி நிலமும் ஒரு சதுரடி உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று கர்த்தர் வைராக்கியம் பாராட்டினார். ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட சேயீர் மலை தேசம் என்பது ஏசாவுக்கானது. அங்கே நீங்கள் குடியேறக்கூடாது, அங்கே கால் வைக்க கூடாது, அவர்களுடைய தேசங்களுக்குள்ளும் நீங்கள் போகக்கூடாது. அதே போல பெலிஸ்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம், பெலிஸ்தியர்கள் என்பவர்கள் இஸ்ரேலுடைய எதிரிகள், அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரேலுடைய எதிரிகள். ஆனால் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை வரும் என்றாலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை பிடுங்கி போடவில்லை. மாறாக
கானானுக்குள்ள இஸ்ரவேலரை வைத்தார், அம்மோன் மோவாபியரை யோர்தானுக்கு அந்த புறத்திலே வைத்தார். அதுதான் இன்றைய ஜோர்தான். ஜோர்தான் என்கிற தேசம். ஜோர்தான் அப்படின்னா தமிழ்ல யோர்தான், அதாவது யோர்தான் நதியின் கரைகளிலே குடியேறின மக்கள் வாழ்கிற பகுதிக்கு பேர், தேசத்தின் பேரே யோர்தான் தான். அது இங்கிலீஷ்ல ஜோர்டான். உலகத்தில் எல்லாரும் அறிந்த ஒரு இஸ்லாமிய நாடு, இஸ்ரேலுக்கு பக்கத்துல இருக்கு. இன்றைக்கு அங்கே ஏராளமான இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள். இடையில இஸ்ரேலுக்கும் அந்த நாட்டிற்கும் துவக்கம் முதல் இஸ்ரேல் மீண்டும் உருவானதிலிருந்து பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. இடையிலே இஸ்ரேல் அந்த நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்கும் நிலையெல்லாம் உண்டானது. அப்போ கவனிக்கணும், கர்த்தர் அந்த அளவுக்கு தஞ்சனம் தான் உண்டு பண்ணின அவர்களுக்கென தான் கொடுத்த வாசஸ்தலங்களில் அந்த எல்லைகளுக்குள் தான் குடியிருக்க வேண்டும் என்பதில் வைராக்கியமாய் இருந்தார். பெலிஸ்தியரின் தேசத்தில் காலம் தாண்டி குடியிருந்த ஈசாக்கை அவர் நெருக்க தொடங்கினார். அதன் நிமித்தம் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவருடைய காலத்தில் அதே கேராரிலே தோண்டின கிணறுகள் எல்லாவற்றையும் இவர் போய் மறுபடியும் ஓபன் பண்ண தொடங்கினார். அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அவருக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அவருடைய வேலைக்காரர்களுக்கு மற்றொரு இடத்துல இருக்கிற ஆடு மாடுகள் உள்ளிட்டவற்றிற்கு தண்ணீர் தேவைப்பட்டபோது தன் தகப்பன் தோண்டின ஊற்றுகளை, கிணறுகளை அவர் மறுபடியும் தோண்ட தொடங்கின பொழுது அங்கிருக்கிறவர்கள் பிரச்சனை பண்ண தொடங்கினார். காரணம், அவர்களுக்கு இவர் மேல் பொறாமை வந்துவிட்டது. ஏன் அந்நியனாகிய இவன் நம்முடைய தேசத்தில் ஏதோ பஞ்ச காலத்திலே பஞ்சம் உழைக்க வந்த இவன் இப்பொழுது இங்கே இன்னும் பலகி பெருகிவிட்டான். இப்படியே போனால் பஞ்ச காலத்தில் இவன் விதை விதைக்கும் பொழுதே 100 மடங்கு அறுவடை காண்கிறான் என்றால், நல்ல காலத்தில் விதை விதைத்தால் 1000 மடங்கு அறுவடை காண்பான். அதனால் இந்த இடத்தை விட்டு இவனை நெருக்கி துரத்திவிட வேண்டும் என்று அவர்கள் எல்லாரும் திட்டமிட்டு எங்கும் போய் அவர்கள் தண்ணீருக்காக வேலை செய்தாலும், தோண்டினாலும், ஊற்று தோண்டினாலும், கிணறு தோண்டினாலும் உடனடியாக இது எங்கள் தண்ணீர், இது எங்கள் மண், இந்த மண்ணில் இருந்து வந்த தண்ணீர் என்பதனால் இது எங்கள் தண்ணீர், இதில் நான் உன்னை இந்த தண்ணீரை பயன்படுத்த விடமாட்டோம் என்று பிரச்சனை செய்வது, வாக்குவாதம் செய்வது என்று அவனை நெருக்குகிறார்கள். ஆனால் அவன் தீமையுடைய எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு போய்கொண்டே இருக்கிறார். ஏன் சித்னா என்று ஒவ்வொரு இடமாய் போகிறார். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது 5வது ஒரு இடத்திற்கு வருகிறார். அந்த இடத்திற்கு வரும் பொழுது யாரும் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுதுதான் அந்த இடத்திற்கு அவர் பெயர் வைத்தார், ரெகோபோத் என்று பெயரிட்டார். ஏன் தேசத்தில் நாம் பழுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ஈசாக் அந்த இடத்திற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். ஆனாலும் அந்த இடத்திலே தரித்திருக்காமல் அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்தான். கர்த்தர் இந்த இடத்தை தான் அவனுக்காக முன்குறித்து வைத்து காத்திருந்தார். இந்த இடத்தை நோக்கி அவன் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு இடமாக போய் அவர்கள் தண்ணீர் தோண்டும் பொழுதோ அவனுக்கு எதிர்த்து நின்று பெலிஸ்தியர்கள் விரோதமாக வந்து பிரச்சனை செய்து கொண்டே இருந்தார். இப்ப அவருக்கு இருக்கிற அடுத்த வாய்ப்பு பெயர்செபா. அந்த பெயர்செபாவுக்கு அவர் வந்தார். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீண்ட காலத்திற்கு பிறகு பெயர்செபாவுக்கு வந்த பிறகுதான் கர்த்தர் பேசினார். ஏன்? அவர் பெயர்செபாவின் தேவன். அந்த பெயர்செபாவில் இருந்துதான் அவருடைய பிதாவாகிய ஆபிரகாம் கர்த்தராகிய தேவனை தொழுது கொண்டார். அங்கே கர்த்தர் அந்த இடத்தை தெரிந்து கொண்டார். அவருடைய குமாரனோ கேரார் என்கிற பெலிஸ்தியருடைய தேசத்தில் வாழ்ந்து வருவது தேவனுக்கு பிரியமா இல்லை. தன் பிள்ளைகள் இதற்கென்றே கல்தேயா என்கிற ஈராக் தேசத்தில் இருந்து இவர்களை அழைத்துக் கொண்டு வந்தார். நீ கானானுக்குள் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். உன் கால்கள் அங்கே நடக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆனால் நீ போய் அந்நியர்களுடைய தேசத்தில் அங்கேயே வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கு பிரியமல்ல. அதனால் அவர்களை கொண்டு நெருக்கி ஏறி உன்னை உன் தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் கொண்டு வந்தார். அங்கே வந்து அவர் குடியேறினார். கர்த்தர் உடனடியாக பேசினார். அதன் பிறகு எல்லாம் சமாதானமயமாகிவிட்டது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரே இரவிலே மாற்றி அமைக்கிற தேவன். நேற்று ஆண்டவர் கோபமாயிருந்தார் என்பதற்காக இன்று காலையும் அப்படியே இருப்பார் என்று நாம் நினைக்க கூடாது. ஒரே இரவிலே கர்த்தரிடத்திலே மனமாற்றம் வந்துவிடும். அவருக்கு எப்பொழுது கோபம் அதிகம் வருகிறதோ அப்பொழுதே தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற மனதுக்கமும் அப்பொழுதே உதிக்கும். 2 ஒரே நேரத்திலே கர்த்தரிடத்திலே வேலை செய்கிறார். அதுதான் நாம் இந்த செய்தியிலும் பார்க்கிறோம். தாவீது ராஜா ஒரு நாள் களம் என்கிற ஒரு களத்தில் தான் பிற்பாடு ஆலயத்தை அவருடைய குமாரனாகிய சாலமோன் எழுப்பினார். இந்த ஒரு நாளின் களத்திற்கு ஒரு அழகான வரலாறு உண்டு. ஆபிரகாம் காலத்திலேயே இந்த ஒரு நாளின் களம் என சொல்லப்படும். பிற்பாடு தேவனுடைய ஆலயம்
முதலாய் கட்டப்பட்ட களத்திற்கு ஆபிரகாம் காலத்திலேயே ஏறக்குறைய அடிக்கல் நாட்டப்பட்டது. அதுதான் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்துல பார்த்தோம். ஈசாக்கு பிறந்து கொஞ்ச காலமான பிறகு கர்த்தர் ஈசாக்கின் இடத்திலே ஆபிரகாம் இடத்திலே பேசி, நீ உன்னுடைய ஏக சுதனும் ஒரே பேரான குமாரனுமாகிய ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கும் அந்த மோரியா தேசத்துக்கு போய் அங்கே பலியிடு என்று சொன்னார். மோரியா தேசம், அது என்ன மோரியா தேசம்? இப்ப இருக்கிறது கானான் தேசம். அப்ப கானான் தேசத்துக்குள்ள ஒரு மோரியா தேசம் என்ற ஒரு பகுதியை கர்த்தர் குறிப்பிடுகிறார். அப்போ அங்க கானான் என்று சொல்லப்பட்டாலும் அது முழுமையாக அந்த கானானியர் மட்டுமே வாழல. எமோரியர் வாழ்ந்தார்கள், ஏவியர் வாழ்ந்தார்கள், பெர்சியர் வாழ்ந்தார்கள், எபூசியர் ஆகிய மனிதர்கள் வாழ்ந்தார்கள். சோ 7 ஜாதிகள் அந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி எபூசியர்கள் வாழ்கிற பகுதிக்கு பேர் தான் மோரியா தேசம். மோரியா தேசம் என்றாலும் எருசலேம் என்றாலும் ஒன்றுதான். அந்த காலத்தில் அதனுடைய பேர் சாலேம் என்றுதான் அதனுடைய பேர். எருசலேம் என்று பேர் கிடையாது, சாலேம் என்ற அந்த மோரியா தேசத்துக்கு நீ போகணும்னு கர்த்தர் சொன்னார். ஆனா ஆபிரகாமுக்கு தெரியாது இந்த மோரியா தேசத்துல தான் பிற்பாடு சாலமோன் காலத்திலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட போகிறது என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. பிற்பாடு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு, பல தலைமுறைகளுக்கு பிறகு கர்த்தருடைய ஆலயம் அந்த இடத்துல வரப்போகிறது. ஆனால் இவர்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தான் முதலில் அந்த இடத்தில் கால் வைக்க வேண்டும், பலியிட வேண்டும் என்பது தேவ திட்டமாகிறது. ஆபிரகாமை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். முதலில் உன் ஏக சுதனும் ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை நீ எனக்கென அங்கே போய் பலியிடு என்று சொல்லவும், அவர் தன் மனைவியாகிய சாராயிடத்திலே உண்மையை சொல்லாமல் விஷயத்தை அப்படியே மறைத்து தன் வேலைக்காரரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு ஈசாக்கையும் அழைத்துக் கொண்டு அந்த தேசத்துக்கு புறப்பட்டு போனார். இவர் இருப்பது பேர்சபா, அங்கிருந்து தென்பகுதி தான். பேர்சபா என்பது கானான் என்கிற இஸ்ரேலினுடைய தென்பகுதி தான். எருசலேம் என்பது ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கம் தான். அப்போ எருசலேம் ஆகிய மோரியா தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார். மோரியா தேசத்திற்கு போய் அங்கே ஈசாக்கை அவர் பலி செலுத்த துவங்கின பொழுது கர்த்தர் அவரை தடுத்து, குமாரன் மேல் கை போடாதே என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார். எனக்கு பயப்படும் பயம் இப்பொழுதும் உனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களுக்கு பிறகும் இருக்கிறதா என்று நான் உன்னை இந்த நாளில் சோதித்து அறிந்தேன். நான் உன்னை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் நீ எனக்கு என்றும் பயப்படுகிற பயத்தோட கீழ்ப்படிதலோட தான் இருப்பாய் என்பதை என்று நான் அறிந்து கொண்டேன். அதனால் இன்னும் புதிய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அன்றைக்கு திறந்து விட்டோம். அந்த இடம் தான் மோரியா தேசம். இந்த மோரியா தேசம் என்பது அப்படியே இருக்கிறது, அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. பிற்பாடு சாலமோன் காலத்தில் வரப்போகிற ஆலயத்திற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. ஆனால் அமைதலாகிவிட்டது. வேறு எந்த முயற்சியும் அங்கே செய்யப்படவில்லை. காலம் போய்கொண்டே இருக்கிறது. ஈசாக்கின் காலம் போனது, யாக்கோபின் காலம் போனது, யோசேப்பின் காலத்தில் எல்லாரும் எகிப்திற்கு போனார்கள். பிற்பாடு 430 வருடங்கள் கழித்து அவர்கள் இஸ்ரேலை நோக்கி, கானானை நோக்கி பயணம் புறப்பட்டார்கள். 2 மாதங்களுக்குள்ளே கானானுக்குள்ளே நுழைய வேண்டிய அந்த பயணம் கீழ்ப்படியாமையினாலே 40 வருடங்களாய் நீண்டு போய்விட்டது. எகிப்துக்கு அடுத்த தேசம் என்றாலே இஸ்ரேல் தான். ஏதோ இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இருக்கிற தூரம் கிடையாது. ஒருவேளை இந்தியாவை தொடுவதற்கு வேணா 1 வருஷம் ஆகிருக்கலாம் அந்த காலத்தில் நடந்தே வரணும்னா. ஆனா எந்த தேசத்தை தொடுவதற்கும் 40 வருடங்கள் ஆகவே ஆக. ரஷ்யாவுக்கே போயிருக்கலாம் 40 வருஷத்துல நடந்து, அதுக்கு கூட 50 வருடமாக ஆகும். ஆனா ஏன் 40 வருடங்கள்? எகிப்துக்கு பக்கத்து தேசமாக இஸ்ரேலுக்குள்ள நுழைவதற்கு எதற்கு 40 வருடம்? 2 மாதமோ 3 மாதமோ நடந்தாலே இந்த பக்கம் வந்து இடையில ஒரே ஒரு பாலைவனம் மட்டும்தான். அந்த பாலைவனத்தை தாண்டி இயல்பாக வந்து சேர்ந்து விடலாம். ஆண்டவர் உடனடியாக கொண்டு வந்து குடியேற்ற விரும்பினார். ஆனா இந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, இவர்களுடைய முறுமுறுப்பினாலே, அவிசுவாசத்தினாலே, இருதய கடிதத்தினாலே கர்த்தரை அவர்கள் மீண்டும் மீண்டும் பரீட்சை பார்த்ததினாலும் அதை எல்லாவற்றையும் விட ஒரு பெரிய தவறை செய்தார்கள். இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். இச்சிக்கப்படக்கூடாததும் உண்டு, இச்சிக்கப்படத்தக்கதும் உண்டு. இச்சிக்கப்படக்கூடாதது என்று கர்த்தர் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை பற்றி பேசினார்.
ஆனால் அந்த இச்சிக்கப்படக்கூடாத கனியை இச்சித்து ஆதாமும் ஏவாளும் விழுந்து போய் மனித குலம் விழுந்து போனது. ஆனால் கானான் தேசம் என்பது கர்த்தரே வாக்களித்த தேசம். பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று ஆபிரகாமுக்கு அவர் வாக்களித்தார். ஈசாக்குக்கும் அந்த வாக்குறுதியை திடப்படுத்தினார். யாக்கோபுக்கும் உறுதிப்படுத்தினார். யோசேப்புக்கும் அவருடைய எல்லா சகோதரருக்கும் உறுதிப்படுத்தினார். அந்த உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நினைவில் வைத்து இப்பொழுது நிறைவேற்றுவதற்காக எகிப்திலே ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் பலவிதமான அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் தன்னுடைய மக்களாகி இஸ்ரவேலை சந்தித்து பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து எகிப்தியரை 10 விதமான வாதைகளால் வாதித்து அவர் தீவிரித்து நடத்தி கொண்டு வந்தார். பூமியில் எங்கும் அதுவரை செய்யப்படாத அதிசயங்கள் அங்கே அரங்கேற்றப்பட்டன. உலகம் அதுவரைக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தரிடத்தில் கண்டதே இல்லை. ஆனால் எகிப்து கண்டது, இஸ்ரவேலும் அதற்கு சாட்சி பகர்ந்தது. இஸ்ரவேல் இருக்கும் இடத்தில் வெளிச்சம் இருந்தது, எகிப்தியர் இருக்கும் ஒரு சில கிலோமீட்டர்கள் அல்லது மீட்டர்கள் தாண்டி அங்கே இருள் இருந்தது. இப்படி கண்களுக்கு முன்னால் கர்த்தர் தங்களுக்காக செய்கிற யுத்தத்தை அந்த மக்கள் பார்த்தார்கள். ஆனாலும் கொஞ்ச காலத்திலே அவிசுவாசம் கொண்டு விழுந்து போனார்கள். அவர்கள் தேசத்தை விட்டு வந்தவுடனேயே எல்லாருக்கும் தெரியாத ஒரு காரியம், அது எசேக்கியேல் மட்டும்தான் பதிவு செய்திருக்கிறார். எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது இந்த மக்கள் கர்த்தரோடு கூட மோலேகு என்கிற ஒரு நட்சத்திர தெய்வத்தை வணங்குகிறவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். இதை வேதம் எங்கும் அதிகமாக பதிவு செய்திருக்கிறார். இதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் அவர் மாத்திரம் தான் பதிவு செய்திருப்பார். நீங்க உங்க பிதாக்கள் அங்கிருந்து புறப்படும் பொழுது நட்சத்திர தெய்வமாகிய மோலேகினுடைய கூடாரத்தை நீங்க கைகளில் எடுத்துக்கொண்டே புறப்பட்டீங்க, நீங்க துரோகம் சொன்னதே அதையும் கர்த்தர் தாங்கி கொண்டார். இந்த சந்ததி வரும் பொழுது அங்கிருந்து ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய கூடாரத்தை தூக்கி கொண்டு வருகிறது. அதை கர்த்தர் தாங்கிக் கொண்டுதான் இவர்களுக்கு எல்லா நன்மையும் செய்தார். இவர்களுடைய துரோக வரலாறு என்பது அங்கேயே தொடங்கிவிட்டது. அவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தும் கூட கர்த்தர் தான் முழுமையான தேவன், இனி கர்த்தரை தான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு முழுமையாக இல்லை என்பதற்கு அது ஒரு சாட்சி. பிற்பாடு வனாந்தரத்திற்கு வந்த பிறகும் கூட மோசே கர்த்தரை சந்திக்க மலைக்கு ஏறி போன பொழுது இவர்கள் ஆரோனிடத்தில் பேசி தங்களிடத்தில் இருந்த தங்கங்களை எல்லாம், தோடுகள், காதணிகளை எல்லாம் கொடுத்து ஒரு அந்நிய கன்றுக்குட்டி தெய்வத்தை உண்டாக்கி அதனை தொழுது விழுந்து போனார்கள். தேவ கோபத்திற்கு ஆளானார்கள். இப்படி இஸ்ரேலினுடைய வரலாறு என்பது, இஸ்ரேல் மக்களுடைய துரோகங்கள் என்பது துவக்கத்தில் இருந்தே இருந்தது. தேவன் அவர்களிடத்தில் நீடிய பொறுமையோடு இருந்தபடியினால் அவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார். அதைவிட தன் தாசனாகிய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு தான் அருளின வாக்குத்தத்தம் மற்றும் தான் அவரோடு செய்த உடன்படிக்கையை 1000 தலைமுறை வரைக்கும் நினைவு கூற வேண்டும் என்று அவர் நினைத்தபடியினால் இதை எல்லாம் தாங்கிக் கொண்டார். அப்படி வனாந்தரத்திற்கு வந்த மக்கள் இச்சிக்கப்பட வேண்டிய, கொண்டாட வேண்டிய, அது நிமித்தம் கர்த்தரை துதிக்க வேண்டிய கானான் தேசத்தை பற்றி தவறாக பேசி கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளானார்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். ஒரு பொருளை கொடுக்க போகிறேன், அல்லது ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறேன், ஒரு ஊழியத்தை கொடுக்க போகிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன் என்று சொல்வாரானால் அதை நாம் கொண்டாட வேண்டும். அது குறித்து மகிழ வேண்டும், ஆச்சரியப்பட வேண்டும், மனமகிழ வேண்டும். அதை அசட்டை பண்ணினால் கர்த்தரை அவமதிப்பது. இது நானே என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. சிலருக்கு நாம் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசையை எடுத்து கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது அவங்க அதை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்? கண்டிப்பா வருத்தமா இருக்கும். ஏன்னா அது நமக்கு பிரீஷியஸ், அது அவங்களுக்கும் பிரீஷியஸா இருக்க வேண்டும் நாம் நம்புகிறோம். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதது நமக்கு வருத்தமா இருக்கும். அப்படி கர்த்தர் இதற்கென்று ஆபிரகாம் காலத்தில் இருந்தே இப்படி ஒரு தேசத்தை தருவேன் தருவேன் தருவேன்னு சொல்லிக்கொண்டே இருந்தார். இன்னும் சொல்ல போனா அதற்காகத்தான் கல்தேயாவில் இருந்து கூட்டிக் கொண்டே வந்தார். ஆபிரகாம் சொல்லிதான் அழைத்து கொண்டு வந்தார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, நான் உன்னை பெரிய ஜாதியா இருப்பேன், அந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிகளுக்கு தரு. அதுதானே கான்செப்ட். கான்செப்டே இதுதான், கருவே இதுதான். இஸ்ரேல் என்ற நாடு உருவானதற்கான கரு எங்கிருந்து உருவானது என்றால், கர்த்தர் ஆபிரகாமுக்கு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அதற்கு அவர் கீழ்ப்படிந்த நொடி
இந்த இஸ்ரேல் தேசமே பிறந்தது. அதற்காகத்தான் பிதாவாகிய ஆபிரகாம் எல்லா இடத்திலும் அலைந்து தெரிந்தார். தான் பிள்ளைகள் தான் அந்த தேசத்துல வீடு கட்டி வாழ முடியாது அவருக்கு தெரியும். இப்ப அவர் அந்நிய மனுஷன், பரதேசி. அவர் கானானை தற்காலத்தில் சுதந்திரித்துக் கொள்ளவே இல்லை. ஈசாக்கும் சுதந்திரித்துக் கொள்ளல, யாக்கோபும் சுதந்திரித்துக் கொள்ளல. 3 பேருமே பரதேசிகளாகத்தான் அந்த தேசத்தில் வாழ்ந்தார்கள் என்பதை நிருபங்கள் கூட அழுத்தமாக எடுத்துக் கூறுகின்றன. தாங்கள் இந்த தேசத்திலே அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிக்கை செய்து கொண்டே வாழ்ந்தார்கள். அங்கிருக்கிற எமோரியர்கள் கண்களிலே கர்த்தர் அவர்களுக்கு தயவை உண்டாக்கி அந்தந்த காலத்தில் அந்நிய மக்கள் அவர்கள் மேல் கை போடாதபடிக்கு விதவிதமாய் காப்பாற்றினாங்க, வாழ வைத்தார். அவங்க அங்க ஒன்றும் பெரிய ஜாதிகள்லாம் கிடையாது. அங்கிருந்தவங்க எல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். இவர்களோ சிறு கூட்டம். ஆபிரகாம் காலத்தில் அவர் 300 வேலைக்காரரோடு ஒரு 300 லட்சம் பேர் அவர் வாழ்ந்தார். ஈசாக்கின் காலத்தில் அது போலதான் இருந்திருக்கும். யாக்கோபின் காலத்தில் அவர் ஒரு சிறு கூட்டமாய் வாழ்ந்தார். ஆனா தேசம் அவர்கள் கைவர பெறவில்லை. ஆனா பெரும் எங்கள் சந்ததிகள் பின்னால் இந்த தேசத்தை அனுபவிப்பார்கள். அதற்கு நான் இப்ப எவ்வளவு நடந்தா இந்த தேசம் கால் படுற இடமெல்லாம் இல்லை. எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ தேசத்தின் நீளம் அகலம் மட்டும் நடந்து தெரியும் கர்த்தர் சொல்லிட்டார். அப்ப ஆபிரகாம் போய் கால் வைக்கிற இடமெல்லாம் பின்வரும் சந்ததிக்கு சொத்து, சுதந்திரம். அப்ப இவர் போய் போய் கால் வைத்து நடக்கிறார். வழியை பார்க்காம, வெயிலை பார்க்காம, கஷ்டத்தை பார்க்காமல் நடந்து திரிந்தார். நடந்து திரிந்தது எதற்காக? தேசத்தை கர்த்தர் தரும் என்று வாக்களித்திருக்கிறார். அந்த தேசம் தன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அதிகமாய் போய் சேர வேண்டுமோ அவ்வளவு அதிகமாய் இந்த முழு கானானும் போய் சேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அந்த விருப்பத்திற்காக இவர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் பின் வந்த அந்த சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய சந்ததி, முதல் சந்ததி, இந்த சந்ததியில் இருந்து அந்த எகிப்தில் வாழ்ந்த அந்த சந்ததியில் இருந்துதான், மோசேயினுடைய சந்ததியில் இருந்துதான் சுதந்திரத்திலே நிகழப்போகுது. ஆனா எந்த சந்ததிக்காக, எந்த முதல் சந்ததிக்காக இவர்கள் இத்தனை வருடம் பாடுபட்டார்களோ, இவ்வளவு வருடம் காத்திருந்தார்களோ, அந்த முதல் சந்ததி தான் கர்த்தருடைய தேசத்தை அவமானப்படுத்தியது. நீங்க யாருக்காக பார்த்து பார்த்து எல்லாவற்றையும் பல ஆண்டுகளாய் சேர்த்து 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 பாடுபட்டு வைத்தீர்களோ அவர்கள் தான் முதலில் நீங்கள் சேர்த்து வைத்ததை அவமதிக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? உங்க பிள்ளைங்களுக்காக பார்த்து பார்த்து ஒரு வீடை கட்டுறீங்க. நாங்க தான் குடிசையில வாழ்ந்துட்டோம், நெருக்கமான வீட்டிலேயே எங்க வாழ்நாள் ஓடிவிட்டது, எங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படிப்பட்ட கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நீங்க குருவி சேர்ப்பது போல பணத்தை பல வருடமாய் சேர்த்து பலவிதமா உணவில் தியாகம் செய்து, உடையில் தியாகம் செய்து, உறவினர்கள் வீடுகளுக்கு போகாம அப்படி இப்படி எல்லாம் வாழ்ந்து ஒரு வீட்டை கட்டி எழுப்பின பிறகு அந்த வீடும் மகா மகிமையான வீடாக எழுந்து நிற்கும் பொழுது அந்த வீட்டுக்குள் நுழைய வேண்டிய பிள்ளைகள் அந்த வீட்டுக்குள் போனால் எங்கள் பிள்ளைகள் செத்து போய் விடுவார்கள், அந்த வீடு ஆபத்தான வீடு என்றெல்லாம் யாரோ ஒரு ஜோசியக்காரன் பேச்சை கேட்டுட்டு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு அப்படிதான் இருந்துச்சு. உளவு பார்க்கும்படி தேசத்தை பார்த்து வரும்படி கர்த்தர் 12 பேரை அனுப்பினார். 12 அப்போஸ்தலர்கள் போனாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருவன் என்று 12 பேர் போனார்கள் தேசத்தை பார்த்து வரும்படி. நற்செய்தி சொல்வார்கள் நான் கர்த்தர் நம்பி அனுப்பினார். ஆனா பார்த்து வந்தவர்கள் சொன்னது துர்ச்செய்தி. ஆண்டவர் பார்த்து பார்த்து உலகத்திலேயே தன் மக்களுக்கு என்று விசேஷித்த விதமாய் ஏற்படுத்தின ஒரு தேசம் தான் இஸ்ரேல் தேசம். ஒரு சிறிய நிலப்பரப்பு, ஆனால் சிறிய நிலப்பரப்புக்குள்ள எல்லா விதமான வளங்களையும் கொண்ட நாடு. பள்ளத்தாக்கும் இருக்கும், மலைகளும் இருக்கும்.
சமபூமியும் இருக்கும், ஆறுகளும் இருக்கும், வாய்க்கால்களும் இருக்கும், மாதுளை மரங்கள் இருக்கும். மற்ற தேசங்களில் எல்லாம் கர்த்தர் பூமியை ஆதாமின் நிமித்தம் சபித்ததினால கருவ மரம் உள்ளிட்ட முள்ளும் குறுக்கும் கருக்கும் முளைப்பிக்கப்பட்டது பூமியினால். ஏன் கர்த்தர் பூமியை சபிச்சிட்டார்? ஆதாம் அந்த மண்ணில் இருந்துதான் எடுக்கப்பட்டான். மண்ணான ஆதாம் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கினதுனால ஆதாமின் நிமித்தம் கர்த்தர் பூமியை சபிச்சிட்டார். அது உனக்கு முள்ளையும் கருக்கையும் முளைப்பிக்கும். உன் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தனை பாடுபட்டால் மட்டும்தான் அது உனக்கு கொஞ்சமாவது பலனை தரும். தானாக பலனை பூமி என்பது தராது. அதனுடைய வார்த்தை இன்று நிறைவேறுகிறது. எங்கேயாவது அப்படியே சாதாரணமா தானா ஆப்பிள் மரம் முளைச்சு நிற்குதா? எங்கேயாவது கொய்யா மரம் தானா முளைச்சு நிற்குதா? எங்கேயாவது மாங்காய் மரம் தானாவே எங்கேயாவது இருக்கா? இல்ல தென்னை மரம் தானா எங்கேயாவது முளைச்சு நிற்குதா? திராட்சை தோட்டம் தானா எங்கேயாவது முளைச்சு இருக்கா? நம்ம வாழ்வில் எதெல்லாம் விசேஷித்தமானதாக நம் உடலுக்கு ஆரோக்கியம், வாய்க்கு ருசி என்று நாம் எதையெல்லாம் எண்ணுகிறோமோ அது தானாக இந்த பூமியில் முளைப்பதில்லை. பழங்கள், நாம் இன்னைக்கு கடைகளில் வாங்குற பழங்கள் எல்லாம் நமக்கு மிகவும் பிரியமானவை. ஆனா அது ஏதோ ஒரு தேசத்தில் முளைப்பிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து ஒன்று நீங்க அதற்குரிய விலைக்கிரியத்தை செலுத்தி தான் அதை சாப்பிட முடியும். ஆனால் கர்த்தர் பூமியை சபிக்காமல் இருந்திருந்தால் ஏதேன் தோட்டத்தை போலவே பூமியும் இருந்திருக்கும். சகலவிதமான கனி மரங்கள் பூமி முழுவதும் இருந்திருக்கும். நாம் போய் பறித்து புசித்து சந்தோஷமாய் சாப்பிட்டு இருக்கலாம். அதற்கென பாடுபடணும் என்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா கர்த்தர் மக்களுக்கு மனிதனுக்கு வைத்த ஒரு பெரிய வேலை அப்படின்னா பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய வேலை. நீங்க போய் உங்க உணவுக்காக நீங்க பாடுபடணும், வேர்வை சுத்தணும் என்கிற அவசியம் கிடையாது. உலகத்தை அழகாய் உருவாக்கி வைத்திருக்கிறது. கொஞ்சம் பண்படுத்தினால் போதுமானது. அது தன் பலனை கொடுக்கும். நீங்க விழுந்து புரண்டு பயிர்களை சாப்பிடுவது என்பது ஆசீர்வாதம் அல்ல, அது சாபம். பயிர்கள் என்பது மனிதர்களுக்கான உணவாய் கர்த்தரால் படைக்கப்படவில்லை. கர்த்தர் மனிதர்களுக்கான படைத்த உணவு என்பது பழங்களும் மற்றும் விசேஷித்த பூண்டு வகைகள் என சொல்லப்படுகிற உணவு தான். ஆனால் பாவம் செய்ததினால தான் சாபமான வயல்வெளியின் பயிர் வகைகளை ருசிப்பாய். இந்த உணவு என்பது பாவத்தின் விளைவாய் நமக்கு கிடைத்த ஒரு உணவு. பாவம் செய்யாதிருந்திருந்தால் இது உலகத்திற்கான உணவு என்பது கிடையாது. நாம நினைச்சுக்கிறோம் கோதுமை, அரிசி இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதம். இது பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. இது கர்த்தர் பூமியை சபித்ததினால நமக்கு வந்த சாபங்களும் ஒன்று. ஏதோ படைச்சிட்டோம், பொழைச்சிப்போம் அப்படின்னு கர்த்தர் உழைச்சி வேலை செஞ்சு வயல்வெளியில கஷ்டப்படு, அது பலன் கொடுக்கும், அதை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு போ அப்படின்னு ஏதோ அந்த கோபத்திலும் ஒரு மனதுருக்கத்தினால இரக்கத்தினால கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இப்போ கொலை செய்து சிறைச்சாலைக்கு போய் சிறையில் வாழ்கிறவனுக்கும் அரசாங்கம் உணவு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு பெரிய கொலை செய்தாலும், பிள்ளையை கொன்றாலும் சரிதான், பெற்றவர்களை கொன்றாலும் சரிதான், மனைவியை கொன்றாலும் சரிதான், புருஷனை கொன்றாலும் சரிதான், சகோதரர்களை கொன்றாலும் அல்லது திட்டமிட்டு ஒரு உயிரை துடிக்க துடிக்க வெட்டி கொன்றாலும் சரிதான், எந்த உலகின் அரசும் பொதுவாக இப்படிப்பட்ட கொலையாளிகளுக்கு பசிப்பட்டினியை தண்டனையாக கொடுப்பதில்லை. அறைக்குள் அடைத்து வைப்பார்கள், அவ்வளவுதான். நமக்கு கூட வேலைக்கு வேலை சோறு கிடைக்காது. ஆனா இந்த கொலையாளிகளுக்கு, கொள்ளைக்காரர்களுக்கு வேலைக்கு வேலை சரியா சோறு கிடைக்கும். அவனுக்கு வேலையே என்ன? அந்த ஜெயிலுக்குள் இருப்பது மட்டும்தான். அங்க ஏதாவது ஜெயிலுக்குள்ள வேலை கொடுத்தாங்கன்னா அதை செய்யலாம். ஆனா மணி அடிச்சா சாப்பாடு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்களும் நானும் நினைச்சாலும் சில நேரத்தில் நம்முடைய வேலையினால சாப்பிட முடியாது. பசிப்பட்டினிய
தண்டனையா கொடுக்கணும். என்ன செய்யணும்? கொலை செஞ்சா, கொள்ளையடிச்சா, பலாத்காரம் பண்ணினா, சாகும் வரை சோறு இல்லாம பட்டினி கிடந்தே சாகும். இது ஒரு தண்டனை. எப்படி இருக்கும்? கொலை செய்ய மனசு வருமா? கொலை செய்ய மனசு வர. இங்கேயும் இந்த தண்டனையை கொடுக்கல. வயிறு நிரம்ப சாப்பாடு, அப்புறம் உள்ளேயே செல்போன் யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தா போதும், எல்லா வசதிகளும் வந்து சேரும் என்கிற நிலைதான். சாகும் வரை சிறை அப்படின்னு ஒரு தண்டனை கொடுத்தாங்க. சாகும் வரை சிறை. கர்நாடகாவில் ஒரு பெரிய முன்னாள் முதல்வரும் முன்னாள் இந்திய பிரதமருமாய் இருந்த தேவகவுடாவினுடைய பேரனுக்கு சாகும் வரை சிறை, வேலைக்காரியை பலாத்காரம் பண்ற வழக்கில். தமிழ்நாட்டில் அபிராமி என்ற தன் பிள்ளைகளை கள்ளக்காதலுக்காக கொன்றவர்களுக்கு சாகும் வரை சிறை. சாகும் வரை சிறைதான். என்ன சாகும் வரை பட்டினி சிறையா? நல்ல 3 வேளை நல்ல சாப்பிட்டு தான் சிறை. ஆனா உலகம் என்பது உனக்கு சிறை. இந்த சிறைச்சாலையை உலகமாய் நீ வாழ்ந்து முடியாது. அது துயரமானதுதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீ வாழ்வு என்பது உனக்கு சிறைக்குள்ளான் என்பது நிச்சயம் பெரிய தண்டனை, மாற்று கருத்து இல்லை. ஆனா பசியை யாரும் தண்டனையாக கொடுப்பதில்லை. ஆனா சிலர் அரசாங்கத்திற்கு எதிராக கலகம் பண்ணி அந்த காலத்தில் இருந்தது, இப்போ கிடையாது. ஒரு காலத்தில் அல்லது ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகள் சிலரை பிடித்து விட்டால் அவங்க செய்கிற டார்ச்சர் என்பது வேறு விதமாக இருக்கும். பசி, பட்டினி, இருட்டரை டார்ச்சர், எல்லா விதமான டார்ச்சர்ஸ் கொடுப்பாங்க. அப்படி ஆண்டவர் பார்த்து பார்த்து இஸ்ரேலை தெரிந்து கொண்டார். ஏதேனுக்கு அப்புறம், ஏதேனுக்கு பிறகு உலகம் கண்ட ஏதேன் இஸ்ரேல் தேசம் தான். ஒருவேளை ஏதேன் தோட்டமே இஸ்ரேல் தேசமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் ஏதேன் என்பது இஸ்ரேலுக்கு வடக்கே மேலே இருக்கிற துருக்கிக்கு அருகில் இருக்கிற அர்மேனியா என்கிற இன்றைய இஸ்லாமிய தேசத்தில் அந்த இடம் இருக்கிறது. அங்குதான் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அங்கிருந்துதான் அந்த 4 நதிகள் புறப்பட்டு வருகின்றன. அதுல கிட்டத்தட்ட 2 நதிகள் இருக்கிறதாங்கிறது டவுட் தான். மீதி 2 நதிகள் யூப்ரட்டிஸ், டைகிரிஸ். நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். ஈரான் மற்றும் ஈராக்கு நாடுகளில் அந்த நதிகள் புறப்பட்டு போகின்றன. அந்த 2 நதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு பேர் தான் மெசபடோமியா அல்லது சுமேரியா. நேற்று சொன்ன அந்த செய்தியோட இது கனெக்ட் ஆகும். இந்த சுமேரியா தான், மெசபடோமியா தான் உலகத்தினுடைய முதல் நாகரிகம். நோவாவினுடைய வம்சாவழிகள் அந்த பகுதியில் தான் வாழ்ந்தாங்க. அங்கதான் பாபேல் இருந்துச்சு. அங்கிருந்து தான் பூமி முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க. சோ அது 2 மேல இருந்து தான் வருது. எங்கே? அர்மேனியா பகுதியில் இருந்தா. அப்போ ஏதேன் என்பது அர்மேனியா காடுகளுக்குள்ளதான் இருந்திருக்க வேண்டும் என்பது கணக்கு. ஆனா ஆண்டவர் ஏதேனுக்கு பிறகு மாதுளை மரம், பேரீச்ச மரம், ஆப்பிள் மரம், திராட்சை தோட்டங்கள், அத்தி மரம் என உலகத்தினுடைய அதிக விதமான ருசி மற்றும் ஆரோக்கியம் இவற்றை தனக்குள் அடக்கி வைத்திருந்த பழ மரங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்குள் தான் காணப்பட்டது. சுற்றி பாருங்க, அப்படியே எகிப்துல பார்த்தா பாலைவனம். இது எவ்வளவு பெரிய அதிசயம். இடது பக்கம் பார்த்தா எகிப்து பாலைவனம். அங்கே வெயிலின் கொடுமை எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் எகிப்தியர் எல்லாரும் தங்கள் தலையை முடியை சிரைத்துக் கொள்வாங்க. எப்பொழுதும் ஒட்டை தலையாதான் இருப்பாங்க எகிப்தியர். இன்னைக்கு இருக்கிற எகிப்தியர்கள் எல்லாம் முடி வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த காலத்தில் வாழ்ந்த எகிப்தியர் மொட்டை தலையோடு தான் இருப்பாங்க. ஏன்? வெயில் அந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தது. உஷ்ணம் தாங்க முடியாது. முடி இருந்தா தண்ணி மாதிரி தலையிலிருந்து ஊத்திட்டே இருக்கும். அதனால அவங்க எல்லாருமே மொட்டை அடிச்சுட்டு மேல ஒரு சின்ன அப்படி கவர் பண்ணிக்குவாங்க. இது வரைக்கும் தான். அதுக்கு மேல ரொம்ப நெருக்கிற ஆடைகள் அணிந்தால் முடியாது. சிறு உடைகள் தரித்து வெறும் உடம்போடு தான் இருப்பாங்க எகிப்தியர். அதான் ஒரு உடை அமைப்பு அந்த காலத்துல. வலது பக்கம் பாருங்க, சவுதி அரேபியா, அரேபிய பாலைவனம். இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பெரும்பாலும் பாலைவனங்களாக இருந்தன. ஆனா இஸ்ரேல் மட்டும் பள்ளத்தாக்குகளும் மலைகளும் நீர்வீழ்ச்சிகளும், எங்கு பார்த்தாலும் செழிப்பும் விதவிதமான கனிமரங்களும் ஆறுகளும் அழகும் இருக்கிற ஒரு தேசமாயிருக்காங்க.
அதனாலதான் கர்த்தர் அந்த தேசத்தை தன் ஜனங்களுக்கு என்று தெரிந்து கொண்டார். தன் ஜனம் இருக்கிற தேசம் எல்லா விதமான இயற்கை வளங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அங்கு கொண்டு போய் தன் மக்களை வைத்து விதவிதமாய் திராட்சை ரசத்தை அவர்களை குடிக்க வைக்க வேண்டும், அத்தி பழங்களை சாப்பிட வைக்க வேண்டும், மற்றும் மாநில மரங்களை அவர்களுக்கு பழங்களை தினந்தோறும் கொடுக்கணும்னு கர்த்தர் விரும்பினார். ஆனா இந்த மக்கள் என்ன சொல்லிட்டாங்க, அங்கே போனால் எங்கள் பிள்ளைகள் இறந்து போவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, மிகப்பெரிய அதிர்ச்சி. இதெல்லாம் கொடுமையான வார்த்தைகள். பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி மறுபடிய வீட்டுக்குள்ள கொண்டு வந்தான். ஒரு வீட்டை கட்டின சொன்ன அந்த வீட்டுக்குள்ள ஒரு புது வீடு, அழகான வீடு, வீட்டை கட்டிட்டு தான் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க பயங்கர வைராக்கியமா இறங்கி வேலை செஞ்சு வீட்டையும் கட்டிட்டீங்க. நல்ல மருமகளுக்கு பல பவுனுக்கு நகையெல்லாம் போட்டு தாலி சரடு மட்டுமே 5 பவுன் 10 பவுன், அதுக்கு முதுகு வலி கழுத்து வலி வர்ற அளவுக்கு நல்லா திரட்டி ஒரு செயினாக போட்டு தாலி சரடு நெக்லஸ் எல்லாம் போட்டு ஒட்டியானம் குட்டியானம் சட்டியானம் எல்லாத்தையும் போட்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்தா, அம்மா வலது காலை எடுத்து வை அப்படின்னு நான் அந்த வீட்டுக்குள்ள கால் வைக்க மாட்டேன். ஏம்மா? இல்ல எங்க ஜோசியக்காரர் சொல்லிட்டார், இல்ல எங்க அப்பா சொல்லிட்டார், இந்த வீட்டுக்குள்ள நான் கால் வச்சோம் எங்க வீட்டுக்காரர் செத்துருவாரு. ஏன் உங்க போய் சாப்பிட வேணானா? நீ சாப்பிட மாட்டேன், உங்க வீட்டுக்காரர் தான் செத்துரும், ஏன் பிள்ளைய நான் இருக்கிறேன், நான் வைக்க மாட்டேன் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் இஸ்ரேல் மக்கள் அன்னைக்கு செஞ்சாங்க. அந்த ஜோசியக்காரனுடைய வேலையை தான் நீங்க அந்த வேவுக்கார 12 பேரும் பார்த்தோம். வந்துச்சு ஆண்டவருக்கு கோபம், நீங்க 12 பேர் தானே காரணம், அடிச்சாரு 12 பேர் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. துர்ச்செய்தி பரப்பக்கூடாது, துர்ச்செய்தி பரப்பக்கூடாது, நற்செய்தியை துர்ச்செய்தி சொல்லக்கூடாது. ஒரு இடத்தில் எல்லாமே நல்லதா இருக்கு, அங்க எல்லாமே கெட்டதா இருக்கு என்று சொல்வது எவ்வளவு பெரிய பாவம். ஒரு இடத்தில் எல்லாமே கெட்டதா இருக்கு, அங்கே எல்லாம் நல்லதா இருக்கிறது என்று சொல்வது மிகப்பெரிய பாவம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் சொல்லுகிறவன் துன்மார்க்கன், சபிக்கப்பட்டவன், கர்த்தருக்கு அருவருப்பானவன். நற்செய்தி சொல்ல வேண்டியவர்கள் துர்ச்செய்தி சொன்னாங்க. அந்த துர்ச்செய்தி ஜனங்களை கலங்க பண்ணிட்டு, நாம போன தேசம் அழகிய தேசம், அந்த தேசத்தினுடைய மாதுளை மரங்கள் எல்லாமே பார்த்தோம், திராட்சையை கொடியோட கட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அருமையான பழங்களை கொண்ட மரங்களை கொண்ட தேசம், பள்ளத்தாக்குகள் இருக்கு, மலைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்னடா ஆனா பட் அப்படின்னா என்ன பட்டு எல்லாரும் பாக்குறாங்க, என்ன ஆலியா பட்டா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னா, அங்கே ஏனாக்கியரை கண்டோம், அவர்கள் ராட்சதர்கள், அவர்கள் பார்வைக்கு நாங்களே எங்கள் கண்களுக்கு வெட்டுக்கிளிகளை போல தெரிந்தோம், அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளாக நாம் தெரிந்தோம். அந்த தேசத்துக்கு நம்ம போனா அந்த தேசம் அழகிய தேசம் தான், ஆனா ஆபத்தான தேசம் சொன்னதா ஜனங்கள் எல்லாம் ஓடவிட்டு அழத் தொடங்கினார்கள். ஐயோ எங்கள் பிள்ளைகள் அங்கே போனா இறந்து போவார்களே இறந்து போவார்களே என்று லட்சக்கணக்கான மக்கள் அழுகிறார்கள். ஒருத்தர் 2 பேரும் எகிப்தில் இருந்து வந்தது 26 லட்சம் பேர், அத்தனை பேரும் அழறாங்க, ஒரே சத்தம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், மிகுந்த துக்கப்படுகிறார். முதலாவது அந்த 12 வேவுக்காரரை கொன்று போட்டு விட்டார். ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய வாதை உண்டாகும் நிலை. ஆண்டவர் சொன்னார், ஒரு முடிவெடுத்தார். அப்போ எந்த தேசத்துக்கு உங்கள் பிள்ளைகள் போனால் பிள்ளைகள் சாவார்கள் என்று நீங்கள் சொன்னீர்களோ, அந்த தேசத்துக்குள்ளே பிள்ளைகள் சாகாமல் போய் சந்தோஷமாய் வாழ்வார்கள். இதை சொன்ன நீங்கள் இந்த வனாந்தரத்திலேயே சாவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். உங்களை ஒருவனாக மாண்டு முடிக்கிற வரைக்கும் இந்த கூட்டம் அந்த தேசத்துக்குள்ள நுழையாது என்று அப்பொழுதுதான் ஒரு முடிவை எடுத்தார். முடிவை எடுத்து, நானா கொல்ல மாட்டேன், தானா சாவுங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லை என்று சுற்றி சுற்றி கர்த்தர் நடக்க வைத்தார். அவருடைய கிறிஸ்துவ வாழ்வு அப்படிதான் இருக்கு. அந்த கிறிஸ்துவ வாழ்வு முடிந்து போயிற்று, ஆனாலும் கர்த்தர் பூமியில வைக்க விரும்புகிறார். ஆனாலும் 40 வருஷம் கர்த்தர் மன்னாவை பொழிந்தார். உணவில் கர்த்தர் குறை வைக்கவில்லை.
தண்ணீரில் கர்த்தர் குறை வைக்கவில்லை. அடுத்த தலைமுறைக்கு அப்பொழுதும் கட்டளைகளை கொடுத்து அவர்களை ஒரு பக்கம் ஆயத்தப்படுத்தினார். ஒரு சந்ததியை அழிப்பதற்கென்றே வைத்து விட்டார். இன்னொரு சந்ததியையோ இவர்கள் சுதந்திரிக்க போகிற சந்ததி இவர்களை ஆயத்தப்படுத்தி என்று மோசேவை கொண்டு அவர்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவர்கள் ஒரு பக்கம் வளருகிறார்கள், இவர்கள் ஒரு பக்கம் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இரண்டும் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு 40 வருடங்கள் தேவை. ஏன்? வனாந்தரத்திலே வந்து பிறந்த பிள்ளைகளும் உண்டு, வரும்போது எகிப்திலே பிறந்த பிள்ளைகளும் உண்டு. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பிள்ளைகளுக்கு 40 தொட வேண்டும், அல்லது அவங்க 20 வயதுல புறப்பட்டா இங்கே வரும்பொழுது அவங்களுக்கு 60 தொடும். ஆனா கர்த்தர் கணக்கு வச்சிட்டார், ஏஜ் லிமிட் செட் பண்ணிட்டார். அந்த ஏஜ் லிமிட் செட் பண்ணி இப்ப 2 ப்ராசஸ் நடக்குது. ஒரு பக்கம் அழிவின் வேலை நடக்கிறது, இன்னொரு பக்கம் உருவாக்கத்தின் வேலை நடக்கிறது. இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் என்கிற வனாந்தரத்திலே ஒரு பக்கம் கர்த்தர் துன்மார்க்கரை நியாயத்திற்குக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அழித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் அவர்களில் இருந்து கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னே தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை எல்லாம் வேறு பிரித்து அவர்களை இனி வருகிற உலகத்திற்கு அவர்களை வாழ வைக்க ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம், இந்த மக்கள், சபை ஆயத்தப்படுத்தப்படுபவர்கள் தான் சபையோர். இவர்கள் எங்க போக போறாங்க? இனி வரும் உலகமாகிய 1000 வருட அரசாட்சிக்குள்ளும் அதற்கு பிறகு வரப்போகிற புதிய வானம் புதிய பூமிக்குள்ளும் போய் வாழ போகிறாங்க. இது அடுத்த தலைமுறை. இதை இனி வருகிற காலத்திற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் களையும் சேர்ந்து வளரட்டும். ஏன்? இப்பொழுது கை போட்டால் கோதுமையும் சேர்ந்து அழியும் என்பதற்காக நம் நிமித்தம் தான் இவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோதுமை நிமித்தம் தான் களைக்கும் ஆயுட்காலம். அதனால்தான் சொன்னார், நிலம் என்பது உலகம், அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள், எஜமானாகிய ஆண்டவன் இயேசு கிறிஸ்து, அவருடைய ஊழியக்காரனாகிய தேவ தூதர்கள். கர்த்தர் பூமியிலே தம்முடைய பிள்ளைகளை மாத்திரம் தேவ சாயல். என்ன தேவ சாயல்? அது அவர் மாதிரியே தலை இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு, அவர் மாதிரியே நேரா நிற்கிறோம். விலங்குகள் எல்லாம் 4 கால்களில் நிற்கிறது, நாம் மட்டும் கர்த்தரை போல நிமிர்ந்து நிற்கிறோம். அது மட்டுமா தேவ சாயல்? இல்லை. மெய்யான நீதியிலும், மெய்யான நீதி, பரிசுத்தமும் மெய்யான நீதியுமான தேவ சாயல். அதுதான் தேவனுடைய சாயல். தேவனுக்கு மரணம் கிடையாது. மனிதன் படைக்கப்படும் பொழுது மனிதனுக்கும் மரணம் என்பது கிடையாது. இது தேவ சாயல். தேவன் நீதி உள்ளவர், மனிதனும் நீதி உள்ளவர். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், மனிதனும் பரிசுத்தம் உள்ளவர். தேவன் எக்காலத்திலும் நித்தியமாய் வாழ்கிறவர், மனிதனும் அப்படி வாழும்படிதான் படைக்கப்பட்டான். இதுதான் தேவ சாயல். நீங்க வெறுமனே தேவ சாயல் சொன்னீங்கன்னா தேவன் ஆவியானவர், நாம எல்லாம் மாம்சமானவர்கள். அப்புறம் எங்கே இருந்து தேவ சாயல்? அது தேவன் ஆவியா இருக்கிறார். ஆனால் நாம் மாம்சமும் எலும்பும் இரத்தமுமாய் காணப்படுகிறோம். முழுமையாக நாம் தேவ சாயலை கொண்டவர்கள் கிடையாது. ஆனால் மரணமில்லா பெருவாழ்வும் தேவ சாயல், நீதியும் மெய்யான நீதியும் பரிசுத்தமும், இதுதான் தேவனுடைய சாயலாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அது பிசாசு என்ன பண்ணிட்டான்? ராத்திரியிலே மனுஷர் தூங்கி நித்திரை பண்ணுகையில் சத்துருவானவன் வந்து கலையை கலந்து விட்டான். அடுத்த நாள் ஓடி போய் சொல்றாங்க, ஊழியக்கார ஆண்டவனே, உம்முடைய இடத்தில் நீ நல்ல விதையை விதைத்திருக்க, கலைகள் வந்தது என்ன என்று சொல்லுவார். சத்துரு இதை செய்தான். சத்துரு எப்ப செய்வான்? மனுஷர் நித்திரை பண்ணுகையில் தான் செய்வான். என்னைய பிரீச் பண்ணுகிற இரவு நேரம் என்பது தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் நேரம், பிசாசு மனிதனை சந்திக்கும் நேரம். 2 ராஜ்யங்களும் அந்த இரவு நேரத்தில் அதிபயங்கரமாய் வேலை செய்யும். நம் கண்களுக்கு தெரியாமல் 2 ராஜ்யங்களும் யுத்தம் செய்யும். அந்த யுத்தத்திலே தேவனுடைய பிள்ளைகள் போய் உடன் நிற்க வேண்டும். எந்த பிள்ளை அதிகாலையில் எழுந்து போய் நிற்கிறார்களோ அவர்கள் தேவ திட்டமாகிய ராஜ்யத்துடைய யுத்தத்தில் சேர்ந்து கொண்டு அன்று ஜெயம் எடுப்பாங்க. அசதியாய் தூங்கி விழுகிற ஆயத்தம் இல்லாத கன்னிகைகளை போன்ற கிறிஸ்தவர்கள் அதிகாலையிலே தூங்கி அந்த நாளில் பிசாசினுடைய ஆளுகைக்கு இடமளித்து விடுவார்கள். அதுதான் ஆண்டவர் அப்படி என்றால் நாங்கள் இப்பொழுதே கலைகளை போய் அறுத்து விடவா?
இதுதான் அன்னைக்கு தேவதூதர்கள் கேட்டிருப்பாங்க. ஆண்டவரே, சரி மனித குலம் அழிந்து விட்டது, பூமியிலே இப்பொழுது காயின் போன்ற துன்மார்க்க சந்ததிகள் பிறக்கிறார்கள், அழித்து விடலாமா? அழித்தார் ஆண்டவர். ஆனா திரும்ப நோவா காலத்துக்கு பிறகு மறுபடியும் அதுவே நடக்குது. அப்ப இந்த ப்ராசஸ் போயிருக்கும். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவாகிய உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி வர வேண்டும், அவருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா பிள்ளைகளும் மறுபடியும் பிறக்க வேண்டும், அவர்களுடைய தொகை பூரணமடைய வேண்டும், அந்த புறஜாதியாருடைய தொகை நிறைவாகும் வரைக்கும் பூமியிலே நியாயத்தீர்ப்பு என்பது கிடையாது. அறுப்பு நாள் மட்டும் இரண்டையும் வளர வேண்டும், கோதுமையும் வளரட்டும், களையும் வளரட்டும், நீதிமான்களும் வளரட்டும், துன்மார்க்கர்களும் வாழட்டும், ரெண்டு பேருமே வாழ வேண்டும். அப்ப யாருனால உனக்கு வாழ்க்கை? இப்ப கை வச்சா நீதிமான் செத்து போயிடுவோம், சேதமாயிடுவோம். அக்கினியை மேலே போட போறாருன்னா இங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான துன்மார்க்கர்கள் இறந்து போவாங்க. ஆனா அந்த அக்கினி கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டின் மேலும் விழும், அவர்கள் அதில் இருந்து தப்ப முடியாது. என்ன கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு கோட்டர்ஸ் கட்டி பரிசுத்தவான்களினுடைய நகரம் அப்படி நம்ம எல்லாம் ஒன்றாவா வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மன் தெருவில் ஒருத்தர் இருப்பாரு, ராமர் தெருவில் ஒருத்தர் இருப்பாரு, முருகன் தெருவில் ஒருத்தர் இருப்பாரு, இல்ல செல்லியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு கிறிஸ்துவர் இருப்பாரு. காலையில் எழுந்த ஒரு பாஸ்டர் அங்கே முன்னாடி இருக்கிற ஒரு கோயில் முகத்தில் தான் வெளிப்பாரு. இப்படி எல்லாம் ஆளுக்கு வீட்டில் வாழ்றோம். நம்மை சுற்றி எல்லாருமே வச்சுக்கப்படாதவங்க தான் வாழ்றாங்க. இப்போ ஆண்டவருக்கு பயங்கர கோபம், நான் அக்கினியை போடுறேன்னு போட்டா அது வெடிக்கும் போது அங்கே இருக்கிற பாஸ்டர் பிலீவர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் போய் சேர வேண்டியது. இதுக்காக தான் கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ துன்மார்க்கர் வாழ்வதும் அவர்களுடைய நாட்கள் நீடிப்பதும் பரிசுத்தவான்களுக்காக மட்டும்தான். அல்லேலூயா. லோத்து நகரத்துக்குள் இருக்கும் வரைக்கும் சொதோமை சேர்ந்தவர்களுக்கு வாழ்வு. லோத்து நகரத்தை விட்டு வெளியேறி சரியான இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே சோதோமுக்கு அழிவு. லோத்து என்கிற நீதிமான் இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக இருக்கிறான். அவங்க சொல்றாங்க, தெய்வ தூதர்கள் 2 பேர், முதல்ல 3 பேரா வந்தாங்க. ஆபிரகாம் பார்க்க வரும்போது சோதோமை போய் நாங்க பார்க்க போறோம், அங்கிருந்து கேட்கிற சத்தம் என்னது நாங்கள் அறிய போகிறோம். அந்த சத்தம் கர்த்தருடைய சந்நிதி வரைக்கும் கேட்குது அப்படின்னு வந்தப்போ 3 பேரா வந்தாங்க. ஒருவர் இயேசு கிறிஸ்து, 2 பேர் தேவ தூதர்கள். அப்பதான் போயிட்டு ஆபிரகாம் அவர்களை அழைத்து, கொஞ்சம் இளைப்பாருங்க, ஏதாவது சாப்பிட்டு போங்க ஆண்டவர் மாறே. அவர் போயிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். அப்பதான் கர்த்தர் அங்க தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, ஆபிரகாம் இன்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. 3 பேரும் ஒருவர் கர்த்தர். கர்த்தரை அன்றைக்கு அவன் தரிசித்தான், அவனுக்கு உணவளித்தான், அவரிடத்தில் தான் தன் சகோதரனுக்காக பரிந்து பேசினான். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மதிப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசு கேட்காம சொல்லிட்டு சாப்பாடு அந்த உபசரிப்பு அறியாமல் தேவ தூதர்களை உபசரித்துக் கொண்டு என்று இதை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு. உபசரிப்பு தானதர்மம் ஒரே நிமிஷத்தினுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இன்னைக்கு ஒருவேளை உபசரிக்காம இருந்திருந்தா, யாரோ அந்நியர்கள் போறாங்க, நம்மையா அவங்க வீட்டுக்கு கூப்பிடணும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆபிரகாம் யோசிச்சிருந்தா அவருடைய சகோதரனுக்கு வேறு விதமான நியாயத்திற்கு வந்திருக்கும். சோதோமின் குடிகளோடு சேர்ந்து லோத்தும் அவருடைய குடும்பம் அழிந்து போயிருக்கும். கர்த்தர் அவனை என்ன வைத்தது ஆபிரகாம் தான். அவன் கொடுத்த உபசரிப்பு, அதனை தொடர்ந்து கர்த்தர் அவருக்கு சொன்ன ரிவிலேஷன், வெளிப்பாடு, இப்படி செய்ய போறேன் அப்படின்னு. அப்படியா, அங்கேதான் என் சகோதரன் கூடியிருக்கிறான், அவனை விட்டுவிடக் கூடாது என்று பேசி 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 காப்பாற்ற வேண்டும் என்கிற உறுதியை ஆபிரகாம் பெற்றுக் கொண்டான். அதைதான் அடுத்து அந்த நாள் வந்த போது அந்த 2 தேவ தூதர்கள் சொன்னாங்க. 3 பேர்ல இப்ப கர்த்தர் இங்க வரல, அவர் உறுதியை கொடுத்துட்டு போயிட்டார். 2 தேவ தூதர்கள் மாத்திரம் வந்திருக்கிறாங்க. பிடிச்சு கூப்பிடுறாங்க, வாங்க போலாம், சீக்கிரம் போல, நீங்க யாராவது வேணும்னா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவன் போய் மருமகன்களை கூப்பிடுறாரு, பின்னால பெண்களை கல்யாணம் செய்து கொள்ள போகிற மருமகன்களை போய் கூப்பிடுறாங்க. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் இவங்க எல்லாம் நம்முடைய புருஷன், இவங்க தான் எனக்கு வரப்போற கொண்டாட்டி.
காலத்துல இந்த பழக்கம் உண்டு. ஒரு பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அதுகிட்ட போயிட்டு அந்த உறவினர்கள் பார்க்க வர்றவங்கள சில பேர் சொல்லுவாங்க. அது கையில தூக்கும்போது இப்படி சொல்லுங்க, மருமகளே இங்க பாரு அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சம்பந்தம் பண்ணிட்டாங்க. என்னது? சம்பந்தம் நடந்துச்சு அப்படின்னா என்ன? டேய் இப்படிதான் பேசுவாங்க. டேய் உன் பொண்ணு என் வீட்டுக்கு தான் வரணும், என் மருமக அவர்கிட்ட யாருக்கிட்டையும் அவர் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே சொல்லி வச்சுட்டு போயிடுவாங்க. எங்க அக்கியாமியா சொல்லி கத்தும் போதே இங்க வந்து கல்யாண சம்பந்தம் நடந்து அது உனக்கு தெரியல. அது மாதிரி இந்த பிள்ளைகள் அப்படிதான் வளர்ப்பாங்க. அந்த வீட்டுக்கு பொண்ணு போகும்போது இந்த வீட்டுக்கு பொண்ணு போகுது. எங்க பாட்டி வந்து 13 வயசுல அது பிறந்த ஊர்ல இருந்து எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. எங்க பாட்டிய, அதாவது எங்க அப்பாவுடைய அம்மாவை, அவங்க குளஞ்சாவடி பக்கத்துல ஒரு ஊரு. அந்த ஊர்ல பிறந்த உடனேயே எங்க தாத்தாவுக்கு முடிவு செய்து 13 வயசுலயே எங்க பாட்டி எங்க ஊருக்கு வந்துருச்சு. அங்கேயே வளர்ந்துச்சு. ஒரு 3 வருஷமா வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த காலம்லாம் அப்படிதான். ஆனா பெரியவங்க சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும்போது அது மேக்சிமம் அப்படியே தான் நடந்திருக்கு. பெரிய மாற்றம்லாம் எதுவுமே வராது. என்ன சொல்ல போனா இந்த பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து நிச்சயித்த அந்த பிள்ளைகள் அவ்வளவு சீக்கிரம் செத்தும் போகாது. சில விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் மதிப்பார். இந்துவோ கிறிஸ்தவனோ இஸ்லாமியோ சில நல்ல விஷயங்கள், சில நல்ல ஒப்பந்தங்கள், சில நல்ல தீர்மானங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். பிளான் பண்ண மாதிரி அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிடும். சொன்ன மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. வார்த்தைலாம் அந்த காலத்துல மாற மாட்டாங்க. அந்த மாதிரி இவர்கள் நோய்வாய்ப்பட்டு தூக்கிலாம் எறிய மாட்டாங்க. அப்படின்னா நம்முடைய மரியாதை யோசேப்புக்கு சூசேப்பு என்ன பண்ணாங்க? யோசேப்புக்கு நிச்சய விவாகம் பண்ணியிருந்தாங்க. நிச்சயம் பண்ணிட்டாலே அவனுடைய பொண்டாட்டி ஊரே அப்படிதான் சொல்லும். அவ அந்த வீட்டுக்கு பொண்டாட்டி நியமிக்கப்படும், அப்பாயிண்டட். அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பொசிஷன் பண்ணிடுவாங்க. வேற யாரும் அந்த பொண்ணை பார்க்க கூடாது. பொண்ணை கேட்டா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா டிஃபரன்ஸ் பாருங்க. பெரியவங்க நியமித்து நிச்சயம் பண்ணது, வாயினால் ஒரு வார்த்தையா சொன்னது அப்படியே நடந்துடும். அது மாதிரி இந்த உலகத்துல இந்த காலேஜ் படிக்க போகும்போது, ஸ்கூல் படிக்க போகும்போது, ஊர்ல லவ், கல்யாணம் பண்ணிக்கலாம், புருஷா பொண்டாட்டி அப்படின்னு பண்ண நியமனங்கள்ல 10% கூட நிறைவேறல. 99% இப்படிப்பட்ட வார்த்தைகள் பொய்யாய் போயின. உலக வரலாறு புரியுதா? அதாவது சொல்லுவாங்க, சின்ன பசங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சின்ன பசங்க வெல்லாம வீடு வந்து சேராது. என்னது? சின்ன பசங்க வெல்லாம வீடு வந்து சேராது. அவன் கூட்டாஞ்சோறு தான் ஆக்க முடியும். அவனால ஒரிஜினல் சோறு ஒரு நாள் அவனால பண்ண முடியாது, ஆக்க முடியாது. எந்தெந்த விஷயத்துக்கு எத்தனை கை சேரணுமோ அத்தனை கை சேர்ந்தாதான் சில விஷயம் நடக்கும். வீட்டை ஒருத்தனால கட்ட முடியாது, பல கை சேர்ந்தாதான் வீடு கட்ட முடியும். கல்யாணம் என்பதும் அப்படித்தான். ஒருத்தனும் ஒருத்தையும் முடிவு பண்ணினா ஏதோ ஒன்று ரெண்டு சக்சஸ் ஆகணும்தான். மோஸ்ட் ஆஃப் த லவ் வந்து லவ் மேரேஜ் ஃபெயிலியர் ஆச்சுன்றதை விட்டுருங்க. லவ்வே ஃபெயிலியர் தான். லவ்ன்றது ஃபெயிலியர் தான். அது தேவனுடைய திட்டத்திற்கு எதிரான ஒரு மனுஷ நியமனம். கர்த்தர் வந்து எங்கேயோ ஒருத்தன் உனக்கு புருஷன் வச்சிருப்பாரு. அவன் எந்த ஊர்ல இருக்கானே உனக்கு தெரியாது. உன்னோட ஒய்ஃப் எங்க இருக்கானே உனக்கு தெரியாது. ஆனா நீங்களே ஒரு நியமனம் பண்ணிக்கிறீங்க, நாம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ புருஷன் நான் புருஷி பொண்டாட்டி அப்படின்னு நியமனம் பண்ணி எத்தனை இதில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்பின மெசேஜ் இது மாதிரி எல்லாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்க திரட்டினீங்கன்னா அது எல்லாம் மேகமாகி பூமி முழுவதும் மழை பெய்யும். அந்த மழையில ஜனப்பிரளயம் உருவாகும். அதுல உலகமே அழிட்டு போயிடும். அதுக்கு மேல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க நோவா குடும்பம் மாதிரி மேடையில் உட்காந்துருப்பாங்க. இல்ல சொல்றேன், மீட்டு நாங்களும் அந்த வழியை தான் கிராஸ் பண்ணி வந்துருக்கிறோம். யார் வாழ்க்கையில காதல் வராம இருந்திருக்குமா? எல்லார் வாழ்க்கையும் காதல் வந்துருக்கும். அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்தோம். நாம பிளான் பண்ணபடி எல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தா நிறைய பேரோட கல்யாணம் நடந்திருக்கணும். நிறைய பேரோட கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா நடக்கல. கர்த்தர் என்ன பண்ணல?
அது நடக்க விடல. ஏன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நம்மளுடைய எதிர்காலம் என்ன என்பது அவருக்கு தான் தெரியும். நாம ரட்சிக்கப்படுவோம், பெந்தகோஸ்தே சபைக்குள்ள சேருவோம், ஊழியத்துக்கு வருவோம், ஊழியத்துக்கு வந்து இப்படி எல்லாம் பாடுகள் அனுபவிப்போம் என்பதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நாம இதான் வாழ்க்கை, இதுதான் கொண்டாட்டி, இதுதான் இது அப்படி நம்ம ஒரு திட்டத்துல வாழ்ந்தோம். மனுஷருடைய யோசனை எல்லாம் நிறைவேற்காது. Man proposes, God disposes. மனுஷன் 1000 திட்டம் போடலாம், கர்த்தருடைய யோசனை தான் நிலைநிற்கும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணலாம் பிளான் போட்டு கடைசியில பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கும். சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு ஊர்ல இருந்து காட்டிலே ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். இவர் நினைச்சிருப்பாரு, நம்ம ஒரு இன்ஜினியரை கல்யாணம் பண்ணலாம், நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. உனக்கு ராஜா தாண்டி வருவார். ராஜாலாம் வரமாட்டான். யார் வருவா? எங்கேயோ ஒரு காட்டு வேலை செய்ய ஒரு ஆள் வருவான். தேவன் நியமித்தது, தேவன் நியமித்தது. ஆனா இது ஒரு பெருமை. நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரூட்ஸ் என்னைக்குமே கவனிக்கணும். வேறு தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தருவதெல்லாம் சரியானதும் செம்மையானதுமாய். ஒரு பெண், ஒரு ஆண், கணவன், மனைவி வருவாங்க, கர்த்தர் தருவாங்கன்னு யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அவர்கள் நினைத்ததை விட பெஸ்டா கொடுப்பார். ஆனால் தனக்கு எல்லாம் தெரியும், தான் நினைத்தது நடக்கும், இப்படி தான் நடக்கும், இதை நான் நினைச்சதை நடத்திடுவோம், நாங்க வாழ்வோம், கோட்டை கட்டுவோம், குடியேற்றுவோம், அப்படிலாம் வாழ்வது ஒரு பெருமை. அன்னைக்கு பாம்பேல இந்த கூட்டம் அந்த வேலை தான் செஞ்சது. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், வாங்க ஒரு பெரிய வானத்தை முட்டுமளவுக்கு ஒரு கோபுரம் கட்டுவோம், நான் பூமியில் எங்கும் சிதறி போகாதபடிக்கு இந்த இடத்தை, இந்த கோபுரத்தை சுத்தியே ஒரு வாழ்க்கை வாழணும் ஒரு பிளான் போட்டாங்க. பட் கர்த்தர் பார்த்தார், மனுஷன் தான் செய்ய நினைப்பதை எல்லாம் நடக்கும் என்று நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படி அல்ல, தேவன் என்ற ஒருவர் இருக்கிறேன், அதை நீங்க இப்ப தெரிந்து கொண்டே தீர வேண்டும். இனி நாங்கள் நினைப்பது எல்லாம் அப்படியே நடக்கும் நீங்க நினைக்க கூடாது என்று அவர்களுக்குள்ளே மொழி ஒன்றாய் இருப்பதனால் தானே நீ உங்களுடைய சிந்தை ஒன்றாய் இருக்கிறது. மொழி வேறு வேறாக இருந்தால் உங்கள் சிந்தை மொழிக்கேற்றபடி வேறு வேறாக இருக்கும். சிதைப்போ என்ற சிந்தையில் மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் வாய் மொழிகளிலே தாழ்மார்களை உண்டாக்கினார். அதுவரைக்கும் உற்றவர்களாய் உறவினர்களாய் தெரிந்த மக்களுக்குள் பெரிய குழப்பம் உண்டானது. ஒருவர் பேசும் மொழி இன்னொருவருக்கு புரியவில்லை. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மொழி பேசினவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. பார்த்தாங்க, அங்க ஒருத்தர் தமிழ் பேசினார், அண்ணா அண்ணா அப்படின்னாரு. எங்க ஒருத்தர் ஏமே ஏமே நெசண்டரா அப்படின்னா சேஸ்டாரோ அப்படின்னா ஒரு தெலுங்கு சத்தம் கேட்டுச்சு. உடனே தெலுங்கு பேசணும் பார்த்தான். ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஸ்டைலுக்கு இருக்கேன்னு ஓடினார். அப்புறம் அவர் என்டிஆர் ஸ்டைல் அப்படின்ட்டு அவர் அங்கே ஒன்று. இன்னொருத்தர் கன்னடா பேசுற சத்தம் கேட்டு, ஐயோ துர்கா அவன் தான் நம்மாரு ஒரு இந்தியா பேசிட்டு. அங்கே ஒருத்தர் சைனீஸ் பண்ண அங்மன் சங் அப்படின்னா ஓடிப்படி எங்மன் சங் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. அப்புறம் வந்து சமஸ்கிருதத்தை சில பேர் பேசியிருந்தாங்க, அஸ்வதார சம்கம் கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓடு 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 எல்லாம் ஓடிச்சு. ஆளு ஒரு பக்கம், தமிழ் தெலுங்கு எல்லாம் இந்த பக்கம் ஓடு, நீ எல்லாம் அந்த பக்கம் ஓடு. கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் மேலே பார்த்தார். பூமியில் எங்கு சிதறி போகாதபடிக்கு நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றாய் வாழ்வதற்காக ஒற்றுமையை கொண்டிருக்கோம், கோபுரம் கட்டுவோம். இப்ப எங்கடா இருக்கீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாயா, கோபுரம் அப்படியே பாதியிலேயே நினைச்சு. நாம கட்டுற மனக்கோட்டைகளும் அப்படிதான். போவாஸ் அப்படின்னா போவாமல் இருந்தாயா ரூத் வரணும். எப்படி போவாஸ் நினைச்சாரா மோவாபிடத்துல இருந்து ஒரு பொண்ணு வரும் அப்படின்னு? ஏன் அம்மோனியனும் மோவாபியனும் 10 தலைமுறை ஆனாலும் கர்த்தருடைய சபைக்குள்ளே வர முடியாது. அப்படி இருக்கு, எப்படி தான் ஒரு மோவாபிய பெண்ணை திருமணம் செய்வேன்னு போவாஸ் நினைப்பாரு. போஸ் நினைக்க மாட்டாரு. அவர் ஒன்றும் புத்தியினர் கிடையாது. ஆனா கர்த்தர் அங்க வச்சிருந்தார். ரூத் மோவாபிய பொண்ணு. அங்க இருந்து ஒரு விஷயம் என்னமோ நடக்குது. இங்க இருந்து இவங்க சொந்தக்காரர் நகோமி அங்க போறாங்க, அங்க மகன்களை இழக்கிறாங்க, புருஷனை இழக்கிறாங்க, மருமகளை கூட்டிட்டு நாட்டுக்குள்ள வர்றாங்க. சம்பந்தம் இல்லாத மகன்களை இழந்தாங்க,
ஆனா சம்பந்தம் இல்லாத அந்நிய மருமகளை ஊருக்குள்ள கூட்டிட்டு வராங்க. வந்தா அவங்க போஸுக்கு மனைவியாகிறாங்க. புரியல? தான் தேவன். கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆனா பாருங்க, அந்த பெத்லகேம் என்கிற ஊர் சுற்றி இருக்கிற ஊர்களில் எல்லாம் ரூத்தை போல ஒரு குணசாலி பொண்ணே இல்லை. வெளியிலிருந்து வந்த பொண்ணு அத்தனை பேருடைய நற்குணங்களையும் தூக்கி சாப்பிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தா the best ஆ இருக்கும். நாம் ஒன்றை தெரிந்து கொண்டால் அது பார்ப்பதற்கு பெஸ்டா இருக்கும், பட் அதுக்குள்ள அது worst-ஆ இருக்கும். உள்ள அழுகி போயிருக்கும், வெளியில பார்த்தா ஷைனிங்கா இருக்கும். சில பொருட்களை வியாபாரிகள் நினைச்சா சில பழங்களை எல்லாம் இந்த மெழுகுல அப்படி போட்டுக்கிட்டு இதை பண்ணி ஷைனிங்கா காண்பிக்க முடியும். ஆனா உள்ள அழுகி போயிருக்கும். ஆனா கர்த்தர் உள்ளிந்திரியங்களை ஆராய்கிற ஆண்டவர். ஆப்பிளுக்குள்ள எங்க அழுகி இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனா வெளியே இருக்கிற ஷோ தான் தெரியும். ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது அவதான் அப்படிதான் பார்த்தார். சாமுவேல் பார்த்தார். ஒருத்தர் வந்தான், ஈசாயின் குமாரன் பார்க்க வாட்ட சட்டமா இருந்தான், பிரம்மாண்டமா அப்படியே கட்ஸ்ராஜஸ் இதெல்லாம் இருந்துச்சு, பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பார்த்தா ராணுவ வீரன் அதுதானே பார்க்க ராஜா மாதிரியே இருக்கான், கட்டுமஸ்தா இருக்கான், யுத்த வீரனா இருக்கான். ஆனா கர்த்தர் சொன்னார், இவன் அல்ல. அப்போ ஒரு வார்த்தை சொன்ன. அப்ப இன்னொருத்தர் இவனா இவனா இப்படி யாருமே இல்லை. மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். நான் கர்த்தர் இருதயத்தை மட்டும்தான் பார்ப்பேன். இருதயத்தை பார்த்து முடித்த பிறகுதான் நான் தோற்றத்தை பார்ப்பேன். நீ உன்னுடைய முக தோற்றத்தையும் உடல் தோற்றத்தையும் பார்க்கிறேன், நான் அவர்களுடைய மன தோற்றத்தை பார்க்கிறேன். அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் நோவாவின் காலத்தில் பார்த்தார். மனுஷரின் நினைவுகள் எல்லாம் அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம். மனுஷருடைய நினைவுகள் கூட கிடையாது, அது உதிக்கிற இடம் இருக்கு. அது அங்கிருந்து கிளம்புற அந்த தோற்றம் என பிறக்கிற இடமே அக்கிரமமா இருக்கு. நினைவுகளின் தோற்றம் எல்லாம் அக்கிரமமா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். நாம உண்டாக்குகிறது தான், நாம ஊட்டி வளர்க்கிறது தான். சில நேரத்தில் அது வளர்ந்து நிற்கும் போது நமக்கே பெரிய மனஸ்தாபம் இருக்கும். தேவனுக்கே நடந்துச்சு இந்த விஷயம். தேவனே அப்ப தேவன் தப்பு செஞ்சிட்டாரா? இல்ல, தேவன் எல்லாவற்றையும் நல்லது என்றுதான் கண்டார். அது படைக்கும் போது நல்லதாக இருந்துச்சு. ஆனா அது பிற்பாடு கெட்டு போயிடுச்சு. நல்ல சாப்பாடு தான் சமைச்சு வைக்கணும், சாப்பாடு கெட்டு போயிடுது. யார் கெடுத்தா? சூழலில் இருக்கிற கிருமிகள் அது அஃபெக்ட் பண்ணுது. அந்த பாக்டீரியாஸ் அஃபெக்ட் பண்ணி அது கெட்டு போயிடுச்சு. அது உணவு கெட்டு போச்சு. நீங்க கெட்ட உணவை நீங்க தயார் பண்ணல, நீங்க தயார் செய்த உணவும் கெட்டு போயிடுச்சு. ஆண்டவர் கெட்டதை ஒருபோதும் உண்டாக்கவில்லை. அவர் படைத்ததெல்லாம் நல்லதாகவே இருந்தது. ஆனால் நல்லதாய் படைக்கப்பட்ட பிறகு அது கெட்டு போயிடுச்சு. அப்போ கெட்டு போன பிறகு என்ன வச்சுக்க முடியும்? ஒரு கட்டி வந்துருச்சு, அது உங்களுடைய சதை விட்டு, அது என்னுடைய சதை, அதை நான் இழக்க மாட்டேன் நீங்க சொல்வீங்களா? அது கெட்டு போன சதை, அது கட்டி டியூமர், அதை நீங்கள் நிச்சயம் வெட்டி ஆபரேட் பண்ணி எடுத்து தான் போடணும். அது என்னோட நம்முடைய உடம்பு என்பதற்காக நம்ம வைத்து பத்திரமா பாதுகாக்க முடியுமா? அதுதான் ஆண்டவர் செஞ்சார். கெட்டு போயிடுச்சு, முழுமையாய் கெட்டு போயிடுச்சு. இந்த அத்திப்பழ கூடை முழுமையாக கெட்டு போயிடுச்சு. இதை தூக்கி இனிமே எரிந்து போட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், காத்திருக்கணும். ஆண்டவர் அதை நம்ம அவருக்கு கொடுக்கிற மரியாதை. சவுல் ஸ்பிரிட்டும் லவ் ஸ்பிரிட்டும் ஒன்று. யோசிச்சு பார்த்தீங்களா? நினைக்கிறது சாமுவேலுக்கு காத்திருக்க சொல்லி சாமுவேல் சொன்ன பொழுது 7 நாள் காத்திரு வருவேன் சொன்ன பொழுது 7 நாள் தாண்டிய உடனே காத்திருக்க வடவேண்டாமல் தானே பலி செலுத்த போனதுதான் சவுல் ஸ்பிரிட். கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லும் பொழுது காத்திருக்காம என் வயசு போகுது, வாழ்க்கை போகுது, என்னுடைய சூழ்நிலைக்கு இனிமே நான் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சுக்கணும்னு சொல்லி காலம் தாண்டினது என்று கண்டு கல்யாணத்தில் நாம போய் கை வச்சா அதுதான் சவுல் ஸ்பிரிட்.
அது ஒரு பெருமை ஆவி. அப்ப நீ என்ன, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார்னு நீ மறுதலிக்கிறீங்க. ஒரு தாயை உடையவன், தந்தையை உடையவன், தன் தகப்பன் தாய் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்கள் என்று நம்புவார்கள். நம்பினால் காத்திருப்பார்கள். நம்பாதவர்கள் தான் தனக்கென தானே எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்வார்கள். நாம் உன்னதமானவருடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் மனைவி புருஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். புத்தியுள்ள மனைவியும் கர்த்தருடையவள். அப்ப புத்தியுள்ள புருஷன் மட்டும் என்ன பிசாசருடையவா? அவரும் கர்த்தருடையவள் தான். இட்ஸ் a gift from heaven. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. கெட்டதான எந்த ஈவும் பூரணமில்லாத எந்த வரமும் பாதாளத்தில் இருந்து பிசாசினிடத்தில் இருந்து ஏறுகிறது. அவன் தான் பாதாளத்தில் இருந்து ஏறுகிறவன். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த கர்த்தர். நல்லது அப்படின்னா மேலே இருந்து தான் கீழே வரும். கெட்டது என்றால் பாதாளத்தில் இருந்து மேலே ஏறி வரும். கர்த்தர் கொடுக்கிற மனைவியோ புருஷனோ மேலிருந்து தான் வருவாங்க, ஆனா பூமியில தான் இருப்பாங்க. ஆனா அவங்களை கனெக்ட் செய்வது கர்த்தர். அவர்களை உண்டாக்கியது, உருவாக்கியது, இணைப்பது கர்த்தர். அதுதான் அவரே சொல்றாரு, கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது. கனெக்ஷன் அது கர்த்தரால் உண்டாக்கப்படும். அவர் கொடுப்பார் லிங்க். இங்க இருந்து அங்க ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து அங்க எங்க கனெக்ட் பண்ணுவார். அது அவருடைய வேலைன்னு அர்த்தம். இணைப்பது என்பது கர்த்தருடைய வேலை. அது நம்முடைய வேலை என்பது இல்லை. தெளிவா புரிஞ்சு, அது நம்முடைய வேலை இல்லை, அது கர்த்தருடைய வேலை. ஈவுனாலே, நல்லதான ஈவுனாலே மரத்துல இருந்து தான் வரணும், பிதா கிட்ட இருந்து தான் வரணும். பிதா கிட்ட இருந்து வரலன்னா பிசாசு கிட்ட இருந்து வருதுன்னு அர்த்தம். சுய புத்தியின் மேல் சாராதே. சுய புத்தி, மாம்ச புத்தி, பிசாசு புத்தி, உலக புத்தி எல்லாம் ஒரே புத்தி. ஆவியை உடையவங்க, அபிஷேகத்தை உடையவங்க ஆண்டவருடைய வழியை தான் ஆராய்ந்து பார்ப்பாங்க. ஆவியின் வழி இன்னதென்றும், ஆவியின் வழி அப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. இட்ஸ் இன்விசிபிள். அதை ஊடுருவி பார்க்கணும். அப்படி ஊடுருவி பார்க்க கர்த்தருடைய ஆவியின் துணை வேண்டும். ஆவியினால பார்த்தாதான் ஆவியின் வழி நமக்கு தெரியும். பாவியின் வழி எப்படி தெரியும் தெரியுமா? பாவியின் சிந்தையோட பார்த்து பாவியின் வழி. உலகத்தின் வழியெல்லாம் பாவிகளுடைய வழி. அப்ப நாம பாவிகளுடைய வழியில போறோம் அப்படின்னா அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நியர்கள் யார்? பேலியாளின் மக்கள். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் தேவனுடைய ஆலயம். அந்நியர்களை நாம் திருமணம் செய்யக்கூடாது. விக்கிரகங்களுக்கு பலியிடுகிறவன் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். கர்த்தருக்கு பலியிடுகிறவன் கர்த்தரோடு இணைந்திருக்கிறான். ஏன் அவர்களை கர்த்தர் புறந்தள்ளுகிறான்? அவர்கள் விக்கிரகங்களுக்கு பலியிடுகிறார்கள், விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறார்கள். தேவனுடைய ஆலயங்களுக்குள் விக்கிரகங்களுக்கு இடம் கிடையாது. நீங்களே அந்த ஆலயம். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ற அவர்கள் விக்கிரகங்களுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே விசுவாசானவன் வாசம் பண்ணுகிறான். பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் பிசாசின் சரீரத்துக்கும் சம்பந்தம் ஏது? ஒளி வந்தா இருள் போகும். ஒளியும் இருளும் ஓரிடத்தில் வாசம் பண்ணலாகாது, வாசம் பண்ணவும் முடியாது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களும் எப்படி ஒன்றிணைய முடியும்? பூர்வத்திலே தேவனுடைய பிள்ளைகளும் அந்நியர்களும் திருமணம் செய்ததால் பூமியிலே ராட்சதர்களை பெற்றெடுத்தாங்க. அதனாலதான் பூமி அக்கிரமத்தினால் நிறைந்து அழிந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் கண்டு பூமியை
மணமானார். அந்நிய நுகம் தூக்கி எடுத்து வச்சுருவாங்க. கழுத்து மேல வச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் பூமியிலே நரகத்தை பார்க்க வேண்டியவர்கள். நீங்க கல்யாணம் பண்ணிக்கும் பொழுதே நீங்களும் உங்க வீட்டுக்காரரை சொன்னா அது உங்களுடைய குற்றம் இல்லை. உங்களை கர்த்தர் எதை ரட்சித்துட்டாருன்னா சந்தோஷம், அவரை ரட்சிப்பார். உங்க சரீரம் நீங்க ரட்சிப்பட்டீங்கன்னா ரட்சிப்பீங்க. நம்ம கல்யாணம் பண்ணும்போதே கேத்தலிக்ல 2 பேருமே இருந்தோம் அப்படின்னா பிற்பாடு கர்த்தர் யாரையும் இருவரில் ஒருவரை ரட்சித்தாங்க. அது கர்த்தரான காரியம். நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு துணிகரமாக ரட்சிக்கப்படாதவர்களோட போய் ஐக்கியப்படுவதும் திருமணம் செய்வதும் சாபம். ரட்சிக்கப்பட்டவர்களை ரட்சிக்கப்படாதவர்கள் கல்யாணம் பண்ணா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் பாதிப்புன்னா எதுவும் கிடையாது. சத்தியமே என்ன சொல்லுதுன்னா, ரெண்டும் எப்ப பத்திரப்படும்னா புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்கும் பொழுதுதான். நீங்க புது ரசத்தை எடுத்து பழம் துருத்திகளில் வார்த்தீங்கன்னா பாதிப்பு 2 பேருக்குமே தான். ரசமும் சிந்தி போகும், துருத்தியும் கிழிந்து போகும். உங்களை திருமணம் செய்துக்கிற வாழ்க்கையும் போயிடும். ரட்சிக்கப்படாத அவனுக்கு பலாசம் இருக்கும். நீ அப்படிதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், அது பண்ணணும், இதை பண்ணணும். நீ அவனுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியும். அவன் ஒரு கணவனை வந்திருப்பான், ஐயோ இந்த பொண்ணுக்கு பொட்டு வைக்க மாட்டேங்குது பூ. அவன் சினிமாவில் பார்த்துருப்பான், நடிகைகளை அழகா பொட்டு வச்சு பூ வச்சு அப்படியே கமழ அழகாக பட்டு போட கட்டிக்கிட்டே நடந்து வரணும். பொண்டாட்டி இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும், அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கணும், இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கணும், ஆட வச்சு பார்க்கணும், பாட வச்சு பார்க்கணும், ஓட வச்சு பார்க்கணும், குலதெய்வங்கள் கூட்டிகிட்டு போகணும். அவனுக்கு கனவு இருக்கு. அது நம்ம தப்புலாம் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படாதோ அவனுக்கு அதுதான் இருக்கு. நீ ஆண்டவருக்குள்ள வாழ வேண்டிய நீ அங்க போனேன் அவன் வாழ்க்கை நீங்க எடுத்துட்டு தான் நான் சொல்லுவேன். இல்லை நம்ம தான் அவங்க வாழ்க்கையை எடுத்துட்டோம். நமக்கு எங்க போச்சு புத்தி? அவங்களுக்கு இதெல்லாம் என்ன சத்தியம் உங்களுக்கு தானே தெரியும். அந்நிய நுகத்துல போய் உங்களை யார் தலையை போச்சு வாங்க தாலி கட்டல, கழுத்தை நீட்டல, கட்டியாத்த தாலி இல்லை, வசனத்தின் படி நுகம். ஒன்ஸ் கழுத்துல கட்டிட்டான், மேல கை வச்சுட்டான், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஆண்டவரே ரட்சி, ஆண்டவரே ரட்சி. அப்போ புரியல, இப்ப புரியுது. அப்ப பாஸ்டர் சொன்னப்ப புரியல, அப்ப பாஸ்டர் சொன்னப்ப புரியல, இப்ப மட்டும் புரியுதா? இப்ப நல்லா புரியும். புரிஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது. சங்கத்துல சபையில கொஞ்சம் குறைய எல்லா தீமையும் அனுபவிக்க வேண்டி வரும். ஒன்று தீமையும் மிச்சம் இருக்காது, அத்தனையும் அனுபவிக்க வேண்டும். மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் செய்வதனால் பாவம் செய்கிறது. சாலமோன் ராஜா தன் தேவனாலே மிகவும் சிநேகிக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவனையே மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்யப்பட்டினார்கள். அப்ப இந்த ஸ்திரீகள் எல்லாம் பொருத்தமா மறுஜாதியான ஆண்களுக்கும் சேர்த்துதான் பொருத்தம். சொல்லிக் கொடுத்து வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் அந்நிய முகம், அவிசுவாசிகளோட ஐக்கியம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா வெளியே போன்னு சொல்லு, போயிடு, இப்பவே போயிடு. இதுதான் இஸ்ரேலுக்கு அருளப்பட்ட கட்டளை. உன் பிள்ளை ஒழுங்கா வளரலையா, அடிதடி எல்லா விதமான சேட்டையும் செய்யறான். சொல்லி பார்க்கிறோம், மூப்பர்களுக்கு கொண்டு போய் நிறுத்துறோம், என்னென்னவோ பண்ணி பார்க்கிறோம். அவன் பொத்தே வரலன்னா அவன் கொண்டுடுங்கன்னு மோசம் சொல்லிட்டான். அவனால அவனுக்கு மட்டும் கேடு கிடையாது, அவன் சமூகத்துக்கே கேடு. அவனால எல்லாரும் சாக்கணுமா, அவன் கொண்டுடுங்க. இப்ப கொள்ற பழக்கம் கிடையாது, வெளியே போன்னு சொல்லுவோம். அப்படி அதுதான் தேவனுக்காக வைராகியம் பாராட்டணும். ஒருத்தர் புகழ்ந்து பேசுவதனால் அவரை பிடிக்குமா? இல்ல உங்களுடைய வார்த்தைப்படி அவர் நடக்கிறாரா என்பதை பொறுத்து ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களை எப்ப புகழ்ந்துட்டே இருக்கிறாங்க, ஆனா நீங்க என்ன சொன்னாலும் எதிர்மறையாக செய்யறாங்கன்னா அவங்க எப்படி அவங்களுடைய எதிரிகள். நான் அப்படிதான் யோசிப்பேன், கர்த்தரும் அப்படிதான் யோசிப்பார். ஏன்னா அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுவதே அன்பு. நீ சீசன் என்றால் நீ எத்தனை ஸ்தோத்திர பலி செலுத்துறது முக்கியமே கிடையாது. எவ்வளவு பாடல் பாடுறீங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு ஆராதனை செய்றீங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு செபிக்கிறீங்கன்றதுலாம் செகண்டரி தான். அது உங்க தேவைக்கு நீங்க கேட்கறீங்க, உங்க சுயநலம். அது ஜெபம் நல்லா பண்றது உங்க சுயநலம். என்ன ஜெபத்துல போயிட்டு என்ன நாட்டுக்கு அதை கொடுங்கன்னு கேட்டீங்களா? இல்லை, உங்களுக்கு தானே கேட்டீங்க. அது உங்க சுயநலத்துக்காக நீங்க கேட்பது. புகழ்றீங்க, அது உங்க சுயநலம். ஆனா
அவர் வந்து அப்படியே மெல்ட் ஆயிடுறாரு. ஆனா பண்றதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானதுன்னா எப்படி கர்த்தர் உங்களை தன் பிள்ளைகள் என்று சந்தோஷப்படுவோம். உங்கள் பேரில் அவர் களி கூற மாட்டார். நானும் அப்படித்தான் நடந்துக்கிறேன். நீங்க என்னை எவ்வளவு புகழ்ந்தாலும், ஏன்னா கர்த்தருடைய ஆவியை உடையவன் கர்த்தருடைய இணைந்து இருக்கிறார். அவர் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படிதான் நான் சிந்திக்கிறேன். அப்பதான் ஐ எம் a man of God, I am a child of, நான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, son of God. அப்பதான் நீங்க டாக்டர் ஆஃப் காட். நீங்க பாட்டுக்கு வாய் இருக்கின்றதுக்காக, டைம் இருக்கின்றதுக்காக எத்தனை பாட்டு வேணாம் பாடி, எவ்வளவு ஸ்தோத்திர பலி வேணாம் செலுத்தி நீங்க ஆண்டவரை ஐஸ் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களை குறித்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரா? ஒபேதான கட்டளை கீழ்ப்படி. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை அதுவே. அல்லேலூயா. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் சபையினுடைய பிரதான வேலை. நான் இப்போ உங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்ப அதிக நேரம் இல்லை, அதிகம் ஜெபிக்க முடியல, அதிகம் துதிக்க முடியல. ஆனா ஆண்டவர் நான் கேட்காமலே எல்லாத்தையும் கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சோதனை வந்தா, ஒரு சூழ்நிலை வந்தா, அந்த இடத்துல மனிதர்களுடைய சொல் கேட்காம அவர்கள் என்ன நினைப்பாங்க யோசிக்காம எல்லா காரியங்களும் துணிச்சலா தைரியமா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அக்யூரேட்டா அதை நிறைவேற்ற பாருங்க. அதனால ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தேவைகள் தானாய் சந்திக்கப்படுது. ஒரு காலத்துல கெஞ்சுவேன், சொத்திரப்படி சொல்லிட்டோம், உபவாசம். இப்ப அது எதுவுமே கிடையாது. அதிகமான பவுல் ஆண்டவர் சொல்றாரு தினந்தோறும் உபவாசிக்கணும். அது இயல்பாக என்னுடைய வாழ்க்கையில் கலந்து விட்ட ஒன்று. ஆனால் காலையில் எழுந்தோடு பாட்டாய் பாடுவதோ விழுந்து விழுந்து ஜெபம் அதெல்லாம் கிடையாது. காலையில் 2 நிமிஷம் ஜெபிக்கும் போது ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சுடுவார். வாயை திறக்கும் போதே செஞ்சிருக்கலாம். நான் சொல்றதை கேளு, நீ என்ன ஜெபிப்பேன்னு எனக்கு தெரியும். உன்னால எவ்வளவு காரியத்துக்கு ஜெபிக்க முடியும். நீ ஜெபிச்சு முடிச்சோம் நான் பேசுவேன், நான் இப்பயே பேசுறேன். அந்த பிரசன்ஸ்லயே அந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? செய்கையினால் கீழ்ப்படிதலினால் நான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். நான் அவருடைய பிள்ளை என்று அவர் களி கூறுகிறார். ஆனா உங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஜெபமோ துதியோ பாடல்களோ என்னுடைய வாழ்க்கையில் அதிகம் இல்லை. ஆனால் ஏன் என்னை ஆண்டவர் உங்களை விட இல்ல உங்களை விட என்ன மற்றவர்களோட சில என்னை மாதிரி நடப்பவர்களுக்கு அடையாளமாக வைக்கிறேன். உங்களை மற்றவர்களுக்கு அடையாளமாக வைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா உங்களிடத்தில் புகழ்ச்சி இருக்கிறது. கர்த்தரை புகழ்கிறீர்கள், மகிமைப்படுத்துகிறீங்க. ஆனால் உங்கள் செய்கைகள் அவரை மகிமைப்படுத்தவில்லை. உங்கள் செய்கைகளினாலோ நீங்கள் கர்த்தருக்கு தூரமாய் இருக்கிறீர்கள். ஆவியானவர் மனவேதனை பண்ணுவார். தயவு செய்து கிறிஸ்டியானிட்டியை சரியா புரிந்து கொள்ளுங்கள். ஜெபம் முன்ன பின்ன இருக்கலாங்க, டைமாக இருக்கலாம், கொஞ்சம் மிஸ் ஆகலாம், வேத வாசிப்பு கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்வே நிருபமாய் மாறும் பொழுது அது மற்றவர்களுக்கு வாசிப்பாய் மாறிவிடுகிறது. இப்போ நீங்க உங்க வாழ்விலேயே கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ்றீங்க என்னும் பொழுது நீங்க வேதம் வாசிக்கலனாலும் உங்கள் வாழ்வையை மற்றவர்கள் வேதமாய் வாசிப்பாங்க. நீங்க தான் அவர்களுக்கு அந்த புதிய ஏற்பாடு, உங்க வாழ்க்கை தான் அவங்களுக்கு பிரமாணம். மற்றவர்களுடைய பார்வையில கிறிஸ்தவன் அப்படின்னா இதான், கிறிஸ்துனா இதான். உங்க செய்தியை காண்பித்து கொடுக்குது. அப்ப ஆண்டவர் நீங்க ஜெபிக்கலன்னா வருத்தப்பட மாட்டார். அதுக்கு சும்மா இருப்பது ஜெபிக்காம இருந்தா வருத்தப்படுவார் தான். அப்ப அவர் வருத்தப்படுறாரு இல்லையா, பிசாசு உங்களுக்கு எதிராக வேலை செய்யும். அதுக்காக தான் ஜெபிக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஆனா வாழ்வு செய்கையினால் கட்டப்பட்டுள்ளது. எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான். எனக்கு யார் செய்கையில நமக்கு கீழ்ப்படிப்பாங்க. அக்யூரேட்டா வாட்ச் பண்ணுங்க. அக்யூரேட்டா மில்லிமீட்டரா வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை நான் ஒரு வாட்டி போஸ்ட்ல போட்டேன். உலகத்தில் இருக்கிற எந்த சிசிடிவியும் என்கிட்ட தோத்து போயிடும். என்னை சுற்றி நடக்கிற அத்தனையும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ப முடியாது. ஒரு இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா அங்க நடக்கிற அத்தனையும் வாட்ச் பண்ணி நான் திரும்ப மத்தவங்க கேட்டுருக்கீங்க அப்படி நடந்துட்டாங்க கேட்பேன். இது மேல இதுல நிறைய பேர் மறைப்பு போயிருக்காங்க. உங்களுக்கு எங்கேயோ அப்படியே பார்த்துட்டு பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது காட் எனக்கு கொடுத்த கிஃப்ட். அது தாவீதுக்கு கொடுத்தார். தேசத்திலே நடக்கிற காரியங்களை எல்லாம் அறியும்படிக்கு ஆண்டவருடைய ஞானம் தேவதூதருடைய ஞானத்தை போல இருக்கிறது. அப்படி அந்த ஸ்திரீ தாவீதை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னா, ஏன்னா யோவா பாலன் ஒரு நாடகம் பண்ணுவாங்க, ஒரு டிராமா பண்ணேன், இப்படிலாம் பண்ணி தாவீதை அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு கணக்கு ராஜா வந்து பயந்துருவார் நம்பிடுவார். அவனுக்கு ராஜாவை பற்றி தெரியல. அந்த அம்மா போய் புதுசா இல்லாத கதையெல்லாம் சொல்லிச்சு. என் பசங்க 2 பேர் சண்டை போட்டு
விட்டாங்க, அது ஒருத்தர் இன்னொருத்தர் கொண்டு போட்டான். இப்போ வந்துட்டு என்னன்னா என் சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து கொண்டவனை கிட்ட ஒப்பட நான் அவனை கொல்லணுன்றாங்க. இப்போ ஒருத்தவங்க போயிட்டா இப்போ இவனையும் கொண்டுடுவாங்க, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு கர்த்தருடைய சுதந்திரத்தை எடுத்துட்டு பார்க்குறாங்கன்னா அழுதுச்சு. தாவீது அமைதியாக பார்த்தாரு. ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த காரியங்கள் எல்லாம் யோவா உனக்கு உட்கையா இருக்கவில்லையோ அப்படின்னு நம்ம ஜட்ஜ் இவ்வளவு நாள் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி அப்படி கண்ணாடி முன்னாடிலாம் நடிச்சு பார்த்து டைலாக்லாம் நம்ம வந்துட்டு அப்படியே சதயமே வராமல் பண்றதுக்காக விபரீதமான பிராக்டிஸ்லாம் பண்ணி டிராமாவை வந்து அரங்கேற்றின பொழுது ராஜா சொல்லிட்டாரு, அப்பா யோகா தனியாக அனுப்பினாரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அவங்க நாட்டவர்கள் ஒன்றும் பண்றதையா தயவு செஞ்சு யோகா தான் சொன்னான். உங்களுடைய அடியானாகிய யோகா தான் இதெல்லாம் சொன்னான். ஸ்ட்ரெயிட் தான் ராஜா டு யோகா, யோகா டு ராஜா. நம்ம ஆளு விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. புரியுதா? தேவனுடைய ஞானம் அது உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமும் உங்களுக்கு தெரியும். உங்களை சுற்றி இருக்கிற இருதயங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஹார்ட், இந்த இதயம் அந்த இதயத்தில் சிந்திப்பதை இங்க உணரும். எனக்கு எதிராக ஒரு சிந்திக்கும் போதே இங்க இருதயம் அழிச்சுக்கும். நம்ப மாட்டீங்க, தனியா மனசுதான். நீங்க பேசிருக்கவே மாட்டீங்க. இன்னும் நீங்க எனக்கு விரோதமா செயல்படவே நினைக்கல. செயல்படலாம் நினைக்கும் போது என் இருதய துக்கத்தினால நிறைந்து ராத்திரியெல்லாம் சாப்பிடாம தூங்காம உபவாசம் நடந்து ஆண்டவரே தப்பா இருக்கு, தப்பா இருக்கு, தப்பா இருக்கு. ஒரு செகண்ட் நான் உங்களை கிராஸ் பண்ணும்போது நீங்க செய்யற தப்ப நான் பார்த்துருவேன். ஒரே செகண்ட், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படிதான் போவேன். போகும்போது என் கண்ணு தெரிஞ்சிடும். அந்த ஒரு செகண்ட் எனக்கு ஆண்டவர் பலரை காட்டி கொடுத்துருக்கிறார். ஆக்டிங், நடிப்பு ஒரு நாளும் வெற்றி பெறாது. எனக்கு வாழ்க்கையில பிடிச்ச ஒன்னே ஒண்ணு உண்மை. அதுதான் இன்னைக்கு விஷயம். ஆமா, உண்மை இல்லைன்னா அது மனைவியா இருந்தாலும் சரிதான், பிள்ளையா இருந்தாலும் சரிதான், கூட பிறந்தாலும் சரிதான், தூக்கி கடாசி போட்டுருவேன். பொய் அருவருப்பானது, சகிச்சுக்கவே முடியாது. பார்த்தா உண்மை இருக்கு பாருங்க, கசப்பா இருந்தாலும் ரசிக்கலாம். சரி, ஏதோ ரைட், உண்மையை பேசியிருக்காங்க, நமக்கு பிடிக்கிறது பிடிக்கல, அது பிரச்சனை இல்லை, அது இதுதான் உண்மை, அது பேசியிருக்கிறாங்க, ஏற்றுக்கும். அது நல்லா இருக்கும், நாளுக்கும் நிற்கும். ஆனா பொய் இருக்கு, கேட்கும் போது சுகமா இருக்கும். பொய்க்கு நாம காதுகளை பழக்கிட்டோமானால் வாழ்க்கை நரகமா போயிடும். அதனால நான் ரொம்ப கவனமா இருப்பேன். என்னை சுற்றி பேசுறவங்க உண்மை பேசுறாங்களா, பொய் பேசுறாங்களா, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கடிகாரம் இருக்கு, அது சுற்றிக்கிட்டே இருக்கும். திரும்ப சுத்தும், திரும்ப சுத்தும். என்னுடைய கண்களும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? என் இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய இருதயம் தேவன் சிந்திச்சதை எல்லாம் இங்க நடந்துச்சு. கனெக்ஷன் அப்படி இருந்துச்சு. நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களால எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். முன்கூட்டியே தடுத்துடலாம். இது இப்படி இருக்கும்போது என்ன, உங்களுக்கு வரப்போற பிரச்சனைகள் முன்னாடியே தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? நிறைய பாஸ்டர்ஸ் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. நமக்கு ஸ்மூத்தா போகுது. யோசிச்சு பார்த்தீங்களா? நான் வந்து சரியா இந்த ப்ராஃபிட்டிக் கிஃப்ட் இல்லைன்னா பல பிரச்சனைகள் மாட்டிருப்பேன். எது? பல பிரச்சனைகள் மாட்டிருப்பேன். எப்போ செத்தும் போயிருப்பேன், என்னென்னவோ ஆகிருக்கும். ஆனால் எனக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்து சொன்னார், 80 days உபவாசத்தில் உனக்கு ரொம்ப தேவையான வரம் தீர்க்க தரிசன வரம். அந்த வரம் தான் உன் ஊழியத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதை கேளு அப்படின்னாரு. அது அதிகமாக நான் தான் அதிகமாக கேட்டேன். அப்படியே கண்கள் திறந்து தரிசனங்கள்லாம் அப்படி சொல்ல பார்ப்பேன். இப்போ அப்படியே பார்த்த கண்ணை மூடுவேன். என்னுடைய வீட்டில் இந்த கண்ணை மூடுனா என்னுடைய அம்மா ரூம்ல நிற்பாங்க. அது இமேஜின் கிடையாது. என் அம்மா என்ன சுற்றி வந்துட்டு இருக்கும். என் கண்ணை மூடுனா என்னுடைய அம்மா அந்த வீட்டில் ஒரு அறையில் நிற்கும். அங்கே அந்த ரூம்ல இருக்கும், இந்த ரூம்ல இருக்கும். கனவுலாம் கிடையாது. ஐஸ் க்ளோஸ் பண்ணாலே முன்னாடி ஆவிகள் வந்து நிற்கும், அப்படியே நிற்கும். அப்போதான் பல்லெல்லாம் மூடிட்டு என்ன அவ்வளோதான். ஜஸ்ட் ஐ க்ளோஸ் பண்ணால் போதும். என்னை சுற்றி என்னென்ன ஆவிகள் நடமாடுகிறது, எவ்வளவு கோர ஆவிகள் செயல்படுது, யார் சுற்றி நடக்கிறாங்க, என்னென்ன ஆவிகள் நடக்குது அப்படின்னு அக்யூரேட்டாக அப்படியே என் கண்ணுக்கு தெரியும். கிஃப்ட், ப்ராஃபட்டிக்கல் கிஃப்ட், ஆவிகளை கண்டுகொள்கிற இன்விசிபிள் விசிபிலிட்டி. ஸ்பிரிட் தான் காப்பாற்றும். ஸ்பிரிட் தான் உன்னை கிறிஸ்டியன் லைஃப்ல ஜெயிக்க வைக்கும். மாம்ச சிந்தனையும்
மாம்ச திட்டங்களும், மாம்ச விதமான தீர்மானங்கள், மாம்ச விதமான முயற்சிகள். எழுதி வச்சுக்கோங்க, எண்ட் ஆஃப் டே ஒன்னும் ஜெயிச்சிருக்க மாட்டீங்க. இன்னொன்னு, ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்னா வாங்கிட்டு நின்றுட்டு இருப்பீங்க. அப்ப பாஸ்டர் சொல்றதெல்லாம் இப்ப புரியாது, நாளை விடும்பொழுதுதான் புரியும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவிமடுத்து, கவனமாய் அதை கடைபிடிப்பதிலும் கவனம் செலுத்துங்க. அப்பொழுது கிடைப்பீர்கள். தேவ மனிதனுடைய சத்தம் ஆவியினுடைய சத்தம். பேசுகிறவர்கள் நாங்கள் அல்ல, பிதாவின் ஆவிதான் பேசுகிறார்கள். கிறிஸ்டியன்ஸ் அம்மா, கிறிஸ்டியன்ஸ். தயவு செய்து நாம யார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நாடகம் நடத்தி, பொய் பேசி, விதவிதமா அப்படியே ஆள்மாறாட்டம் ஸ்டேஷன் எல்லாம் பண்ணி உலகத்தை அப்படி ஜெயிச்சலாம் நடக்காது. நிதானம். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. என்ன வேணா பண்ணலாம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் தகுதியானது கிடையாது. அது மைண்ட்ல வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமாய் நடக்கிறவ கர்த்தரை கனம் பண்றான். நிதானம் இல்லாம நடந்தீங்கன்னா கர்த்தரை அவமதிக்கிறீர்கள். ஒருத்தர் பொய் சொல்றோம், ஒருத்தர் நடிச்சீங்க அப்படின்னா நீங்க அவரை அவமதிக்கல, கர்த்தரை அவமதிக்கிறீங்க. பாஸ்டர் கிட்ட நடிச்சோம்னா பாஸ்டர் என்ன நடிக்கல, பரிசுத்த ஆவி கிட்ட நடிக்கிறோம். அனனியாவும் சப்பீராவும் பரிசுத்த ஆவி கிட்ட போய் சொல்லி தான் வெளியே போனாங்க. புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு உள்ள ஆவியோட அபிஷேகம் எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. பார்க்கறது சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கேஷுவலா இருப்பாங்க, ஒண்ணுமே நினைக்காத மாதிரியே இருப்பாங்க. எல்லாவற்றையும் அறிவு. நாளைக்கு எனக்கு எல்லாமும் தெரியும், ஆனா தெரியும் நம்ம கிட்ட காமிச்சுக்கவே மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரியே இருப்பேன், அதுக்கு ஏற்ற மாதிரியே சிரிப்பேன், நடப்பேன். ஆனா உங்களுடைய ஹிஸ்டரியே கீழே வச்சிருப்பேன். ஆனா நீங்க நினைப்பீங்க பாஸ்டர் ஒண்ணுமே தெரியல. பல பேர் பாஸ்டர் ஒண்ணுமே தெரியல, பாஸ்டருக்கு தான் எல்லாமே தெரியும், வயசு தான் கம்மி, இந்த பாஸ்டருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நீ எந்த ஃபீல்ட எடுத்தாலும் அதை பத்தி என்னால அதுல மண்டே ஆண்டு நாலேஜ் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீ 2K கிட்டனா நான் 2K கிட்ட விட 3K கிட்ட அட்வான்ஸ்டு மண்டை. நான் கர்த்தருடைய அபிஷேகம் அப்படி. நீங்க மாடர்ன் அப்படின்னா நான் அதோட 10 அடி தூரம் போய் மாடர்னா நிற்பேன். நான் போடுற ட்ரெஸ்ல 2K கிட்ஸே நிற்க முடியாது. ஃபேஷன் டிசைனிங்ல இருந்து, மேக்கப் சென்ஸ்ல இருந்து, ஹேர் ஸ்டைலிஸ்ட், என்னோட ஹேர் கட் நானே தான் பண்ணிக்குவேன். இன்னைக்கும் ஹேர் கட் பண்றது எப்படி எல்லாம் அவங்களும் சொல்லுவேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல லைட்டை டச் பண்ணுங்க, இந்த இடத்துல மட்டும் அப்படி தூக்குங்க அப்படின்னு கத்துக்கிட்டாங்க என்கிட்ட நிறைய பார்பர்ஸ். நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க. என்னுடைய ஆஃபீஸ்ல மீடியாவில் வேலை செய்யும்போது நான் எல்லாருக்கும் ட்ரெஸ் அந்த காஸ்டியூமர் வந்து கொடுப்பேன். எனக்கு மட்டும் நான் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன். என்னோடது மட்டும் விஜய் ஸ்டைலில் இருக்கும். மற்றவெல்லாம் சிவப்பு சட்டை மஞ்சள் சட்டை போட்டு வந்து டிவியில் நிற்பான். மட்டும் தனியாக அப்படி ஸ்டைலில் அப்படி வாக் பண்ணிக்கிட்டே கொடுப்போம். மற்றவெல்லாம் கையை பேச்சு நிற்பான். நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படி கோட் போட அப்படி ஸ்டைலில் அப்படி நடந்து அப்படி கையில் அது பண்ணுவேன். ஐயோ அந்த கை கொஞ்சம் நிறுத்தே ஆகிடும் அப்படின்னு யாரும் செய்ய அந்த கை நிறுத்தவே மாட்டேன். ஏன் அப்படிங்கிற அங்கே ஆரம்பிச்சிருக்காது, அங்கேருந்து ஆரம்பிச்சிருந்தது. இப்போ வரைக்கும் நிற்கவே இனி நிற்காது. அதுக்கப்புறம் சினிமாவில் போய் பெரிய ஸ்கிரீன் போகும், கை லெஃப்ட் ரைட் எல்லாம். எம்ஜிஆர் ரஜினிக்கு அப்புறம் எங்க கை தான் பறந்து போற கை. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க பெரியமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அதை கீழ்படிங்க. அப்புறம் ஜெபம், அப்புறம் பாட்டு, அப்புறம் அவர் புகழலாம். இந்த சொல்லல சின்னங்களுடைய உதவிகள் என்ன மிகுதியா கனம் பண்ணது. ஆனா அவருடைய இருதயங்களும் என்னை விட்டு தூரமா இருக்க அப்படின்னாரு. சொன்னாரா இல்லையா? பலியா லைஃபே ஒப்பு கொடுத்துருக்கணும். நல்லா ஒப்பு கொடுத்துட்டேன். ஐ எம் நாட் கனெக்டட் வித் மை சிஸ்டர்ஸ். இப்போ என் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி முடியும். என் சகோதரிகளை பேக் பண்ணி நான் இல்லவே இல்லை. அவங்க கனெக்ஷனே நான் கிடையாது. என் சகோதரனுடைய கனெக்ஷன் நான் இல்லை அப்படின்னு நான் பேசிக்கிறோம். ஒருவருக்கு ஒரு உதவி செய்து கொள்கிறோம். ஆனா அவங்களால அப்படிங்கிற நிலைமை விட்டு எனக்கு கர்த்தரை எடுத்துட்டார். மனைவியின் டிபெண்டன்ஸ் கிடையாது, பிள்ளைகளின் டிபெண்டன்ஸ் கிடையாது, ஃபேமிலிங்கிற கட்டு கிடையாது, சகோதரங்கிற கட்டு கிடையாது, சகோதரிங்கிற கட்டு கிடையாது, அம்மா அப்பா எல்லாத்திலும் கர்த்தர் எடுக்க வேண்டிய 2 பேரும் மேலே எடுத்துட்டார். மீதி அவங்க எல்லாம் இருக்கிறாங்க கனெக்ஷன்ல. பட் நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சா என்னால வாழ முடியாதுங்கிற நிலைமை எனக்கு கிடையாது. ரைட்ஸ் கால். ஏன் ஆஃப் பண்ணி வச்சேன்? ஒரு விஷயம் கேட்கலாம். அப்படிதான் இந்த லைஃப் அங்கே கனெக்டடா இல்லை. இது ஒன்லி கர்த்தரோடு மாத்திரம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமைக்கு வரணும். ரைட்ஸ் கால்.
அப்போதான் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர்